சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय. समस्त साधु मंडल की जय. भारत माता की जय. पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. நேருக்கு நேர் சுவாமியை பார்த்து கூட இருந்து அனுபவிச்ச அந்த அனுபவங்கள் தான் இந்த பாடல் வரிகள்ல இருக்கு. அவர் அனுபவிச்சதுல ஒரு திவலையாவது நாம் அனுபவிக்க முடியும் இந்த பாட்டை பாடினாலே. எங்களுக்கு எப்படி அனுபவம்னா, அவரோட பாடல்கள் நாமாஜியோடைய பாவம் ரெண்டும் கலந்து நாங்கள் அனுபவிச்சோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு கட்டம் வரும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை யுவராஜாக பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஜனங்கள்லாம் கேட்டுண்டாங்கிறதுனால தசரதர் அதுக்கு ஒத்துண்டார். சுமந்தரை போய் கூட்டிட்டு வரார். ராமர் அலங்காரம் பண்ணிட்டு கம்பீர புருஷனாக வரார். பார்க்கறதுக்கு நன்னா இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, குணமும் நன்னா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ரூப சௌந்தரியம் குண சௌந்தரியம்னு ஒன்று இருக்கு. சுவாமிகள் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கார், சுக்கச்சவேல்னு இருக்கார், ஜெய்ஜாண்டிகா இருக்கார், ஜம்மன் காஷாயம் உடுத்தின்னு இருக்கார், ருத்ராட்சம் துளசி மாலை போட்டு இருக்கார், தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஜம்மன் இருக்கார். உள்ள விஷயம் இருக்கான்னு தெரியலையே, தெரியாது. வெளி தோற்றத்தினால உள்ள இருக்கிறதுக்கு பார்த்து ஏமாந்து போயிடுவோம். அழுக்கு வேஷ்டியும் கிழிஞ்ச ஜிப்பாவும் போட்டுண்டு சர்வ சுகல்யாலோ சர்வ அலங்கார துகாராம் மகாராஜ் ஆனந்த நிர்பர டுள்ளதசோ சதா நாம கோஷ கரு ஹரி கதா. எப்போ நாமா சொல்லிட்டு இருக்கேன், ஹரிகதை சொல்லிண்டு கேட்டுண்டு ஆனந்தத்தில் இருக்கேன். இதுதான் எனக்கு அலங்காரம்ங்கிறார். வெளி தோற்றத்தில் என்ன இருக்கு, ஏமாந்து போயிடுவோம். ஜெயராம் மாமாவே சொன்னார், தபோந்துக்கு முதல் தரம் போகிறத ஞானானந்த சுவாமிகள் மனசு ஒரு கற்பனை இருக்குமே, எங்கன்னு கேட்டேன், இந்த தாத்தா போயிட்டு இருக்காரு அவர் தான். அந்த அஸ்யூமிங் பர்சனாலிட்டி, அந்த எளிமை ஒரு அழகு இல்லையா? அப்படி ராமருக்கு ரூப சௌந்தரியம் குண சௌந்தரியம். ராமர் மாதிரி குணவான் உண்டா, ராமர் மாதிரி ரூபவான் உண்டா, கம்பீர புருஷன் உண்டா? லிஸ்ட் போட்டு மாளாமல் அவ்வளவு குணங்கள் சொல்றார் ராமாயணம் ஆரம்பத்திலேயே. ராமாயணத்தை திருப்பி திருப்பி சொல்லணும், கேட்கணும், ராமநாமா சொல்லணுங்கிறதோட தாத்பரியம் என்ன? ராமர் அனுகிரகம் கிடைச்சி நம்ம லௌகீக வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு இல்லை, ராமரோட குணங்களில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு வரணுங்கிறதுக்காக. இந்த ராம குணப்பிரசாதம் தான் நமக்கு வரணும். திருப்பி திருப்பி ராமரையும் சீதையும் பற்றி படிக்க 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 கேட்க கேட்க விவேகானந்த சுவாமி சொல்கிறார். அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது அந்த வார்த்தை, ஆனால் அதில் உள்ள தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிந்து தர்மமே இல்லாமல் போகிற ஒரு காலம் வந்தாலும், ஒழிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு திரிகிறானே, அதெல்லாம் அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கேன். நமக்கு யாரும் சத்துருக்கள் இல்லை, நம்மளே தான் சத்ரு. நம்ம குடும்பத்தில் நம்ம கலாச்சாரத்தோடு நம்ம இல்லை, நம்ம குழந்தைகள் இல்லை அப்படின்னுட்டா எவனோ வந்தால் நம்மளுக்கு எடுக்கணும். நம்ம சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறவா நம்மளாம், நமக்கு இல்லையா? இந்த கலாச்சாரத்தில் இருக்கிற திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலேருந்து நம்ம விலகி போய்டுறோமே இல்லையா?
அத்தனையும் இல்லாமல் போனால் கூட, சம்பிரதாயங்கள்லாம் மறைஞ்சு போனால் கூட, முழு பாரத தேசத்தில் ஒரு 5 பேராவது ராமர் பேரையும் சீதை பேரையும் சொல்லுவாங்கிற. அவனுக்கு ராமாயணம் ஸ்லோகங்கள் தெரிய வேணாம், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம் இதெல்லாம் தெரிய வேணாம். ராமர் சீதைங்கிறது கிராமத்திலேருந்து நகரம் வரல உலகம் பூரா பரவி இருக்கிற என்னன்னா குணம். சீதா மாதிரி பொம்மை நாட்டுகள் இருக்கணும், ராமர் மாதிரி புருஷா இருக்கணும், சீதாராமன் மாதிரி எல்லாரும் இருக்கணும். ராமாயணம் பூரா நமக்கு பாடம் தானே இல்லையா? இப்போ ஜனங்கள் ராமர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை நினச்சி பார்க்கணும் இல்லையா? அப்படி கம்பீரமாக ராமர் போகிறார். அப்போ அவ ஒரு அபிப்பிராயம் சொல்கிறத வால்மீகி பகவான் ஸ்லோகமாக எழுதியிருக்கார். யச்ச ராமம் ந பஷ்யேத்தோ யம் ச ராமோ ந பஷ்யதி நிந்திதः ஸ பவேல்லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. ராமரை எவன் கண்ணால பார்க்கலையோ, எவன் ராமரால பார்க்கப்படலையோ வேஸ்ட், அவன் ஜென்மம் எடுத்து, அவன் பிறவி பயன். அவன் உலகம் அவனை நிந்திக்கிறது இல்லை, அவனே அவனை இப்படி இருக்கோமே, ராமரோட பார்வை மேலே படலையே, ராமரை நான் பார்க்கலையேன்னு தவிப்பான் அப்படிங்கிறார். சுவாமியை பற்றி படிக்கும்போதும் கேட்கும்போதும் சுவாமியோட கிளிம்சஸ் பார்க்கும்போதும் இந்த அழகை நம்ம பார்க்கலையே, இந்த கருணையை நம்ம அனுபவிக்கலையே தோணும். இயற்கை, நம்ம மனுஷா தானே. அவர் பகவான் இருந்தால் கூட, அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் சொன்னார், இந்த ஆலயம் அருளாலயம் பாட்டெல்லாம் நாங்கள் பாடுறதில்ல, போயிட்டாருன்னு இப்படி பாடலாம், தப்பு. அதே மாதிரி இந்த அரவிந்த மலர்பாதம் பாட்டில் அருளாலயம் தன்னிலே அடங்கி விட்ட பாதம்னு வருது. அவர் எங்கே அடங்கி விட்டார்னா, அடங்கலைங்கிறது நிஜம், பார்க்க முடியலங்கிறது நிஜம். பிரத்யக்ஷ ஸ்வரூபம்னு அதுவும் பிரத்யக்ஷ ரூபந்தான், தபோனில் இருக்கிறது பிரத்யக்ஷ ரூபந்தான், சாமியுடைய எல்லா படை வீடுகளில் இருக்கிறது பிரத்யக்ஷ ரூபந்தான். திருக்கோச்சரமாக பார்வைக்கு இருக்க அவர் அப்படி கூப்பிட்டு அங்கே போகிறது, அவருக்கு ஒரு சேவை பண்ணுறது, அது கிடைக்கலையேன்னு ஒரு தாபம் இருக்கும். இது இயற்கை. நான் ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன், ஏக்நாத் மகாராஜ் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறத அவர் குரு ஜனார்தன சுவாமி சித்தி ஆகிட்டார்னு மெசேஜ் வருது, யாரோ செய்தி கொடுக்குறா. பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு கதையை கண்டினியூ பண்ணிட்டார். அவருக்கு குருன்னா உயிர், அவருக்கு குரு தான் எல்லாமே. எப்படி ஒரு ஷாக்கான நியூஸ் இது, இதை கேஷுவலாக எடுத்துனுட்டாரு அப்படின்னு அவன் நினைக்கிறா. பிரவச்சனம் முடிஞ்ச உடனே, மகாராஜ் நீங்கள் அதை பார்த்தேனே அப்படின்னார். அப்போ அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னு இவருக்கு தெரியும். இவர் சொல்கிறார், என் குரு செத்து போயிட்டாருன்னு நான் அழுதேன்னா நான் சிஷ்யனும் இல்லை, அவர் குருவும் இல்லைன்னுட்டார். குரு அகண்ட ரூபம் இல்லையா, குருவுக்கு மரணம் இல்லைன்னு ஒரு சிஷ்யனுக்கு தெரியலன்னா அவன் சிஷ்யன் ஆகுமா? இதை ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன். பரமஹம்சர் சரித்திரம் சொல்லும்போது அவர் திருமேனியை விட்டுவிட்டார் அப்படிங்கிறத சிஷ்யாலாம் அப்படியே நிலகொலைஞ்சு போய் கதறினதையும், அவருடைய திருமேனிக்கு விவேகானந்த சுவாமி ஆசைப்பட்டார் அதிஷ்டானம் வைக்கணும்னு. அவெல்லாம் ஏழை பசங்க, கையில் காசு இல்லை, அதனால் கிரகஸ்த பக்தாலாம் முடிவு பண்ணி சம்ஸ்காரம் தான் பண்ணணும் அப்படின்னுட்டா. ஏன்னா அவர் கிரகஸ்த தர்மத்தில் இருந்தார், சன்னியாசிக்கு துல்லியமாக வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு அவரோட மகிமை தெரியும்? அதனால் சாதாரண கார்பரேஷன் சுடுகாட்டில் வச்சு அவரை தகனம் பண்ணிட்டா. அந்த திருமேனி எரியும் போது அவருக்கு அத்தனை சேவையும் பண்ண ராமகிருஷ்ணானந்த சுவாமி சசி மகாராஜ் அந்த அக்னி பக்கத்தில் நின்று விசிறிண்டே அழுதுன்னு இருந்தார். இந்த சரித்திரத்தையும் ஒரு பையன் கேட்டான், மயிலாப்பூர் பையன்தான். மாமா அதில் அப்படி சொல்லியிருக்கேள, இதில் எப்படி சொல்லியிருக்கேள, எது குரு பக்தினா? ரெண்டும் குரு பக்திடாரு. குருநாதர் அகண்டமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும், அது சத்தியம். ஏன்னா அவர் சரீரம் இல்லை, அவருக்கு அழிவு கிடையாது, அது நிஜம். ஆனால் அந்த திருமேனியை தொட்டு சேவை பண்ண முடியலையேன்னு தாபம் இருந்தால் அது தப்பு கிடையாது. அந்த தாபம்ங்கிறது அப்படியே தபஸாக மாறணும்.
அந்த தபஸ்னால உருகி உருகி எனக்கு தரிசனம் கொடுன்னு சுவாமிக்கு மனசு இறங்கி காட்சி கொடுக்குற அளவுக்கு நாம உருகணுமே தவிர அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாமாஜி ஒருத்தர் சொன்னார், தப்போவனத்தில் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆகாரம் முடிஞ்சு எல்லாரும் ஓய்வில் இருக்கா. தபோவனத்தில் சுவாமி காலத்தில் 3 மணிக்கு மணி அடிப்பார். பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாம் நடந்துடும். நம்மூரோட ஏர்லி மார்னிங் இருக்கோ இல்லையோ, 7-8 மணின்னு. இப்போ நம்ம ஊர் ஏர்லி மார்னிங் இருக்க, அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடும். 10 மணி 11 மணிக்கெல்லாம் அதில் தபோவன தினசரி வழிபாட்டில் இந்த டெய்லி ரொட்டீனில் படித்தல் கேட்டல் சிந்தித்தல்னு போட்டிருப்பா. அந்த டயத்தில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அது மாதிரி சத்விஷயம் பேசுகிறவா உண்டு, மற்றவா வெடிகாத்தால் ஏந்தவா கொஞ்சம் ஓய்வில் இருப்பா. சாமி ஓய்வுங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மானந்தத்திலே தழைச்சிருக்கிற பிரம்மமூர்த்தி. அது நமக்காக பகிர்முகப்பட்டு பேசணுமே தவிர அவருக்கு என்ன வேண்டியிருக்கு? தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் யாரோ ஒரு பக்தர் வந்தார், சுவாமிகளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் அவள் வரும்போது சுவாமிகள் ரெடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். சுவாமி சமாச்சாரம் வேற, அவர் எங்கேயோ இருக்கார். என்ன மாதிரி ஒரு அல்பனையே பார்க்கறதுக்கு யாராவது கதை கட்டுட்டு கோவிந்தபுரம் வரான்னா, நாங்கள் 10 நிமிஷத்தில் வரோம், பாகவதர் ரெடியாக இருப்பாரான்னு கேட்குறான். அப்போ எங்கள் ஆசிரமத்தை வள்ளிகிட்ட நான் சொல்லுவேன், வாசல்ல நான் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு கட்டு விட்டு வேணும் வச்சிருவேன். வரோன்னு முன்னாடி சொல்ல மாட்டா. அவள் எப்போ வேணா வருவா, அப்போ நம்ம ரெடியாக இருக்கணுமா. கேகேஷா வர்றதுக்கு முன்னாடி புரோட்டோகால் சுவாமி ரெடியாக இருக்க சொல்லிட்டு போனா. சுவாமிக்கு அவளால் ஆக வேண்டியது இல்லைன்னு விட்டார். கேகேஷா வந்தார், சுவாமி ரெடியா இல்லைன்ட்டு அந்த கூட இருக்கிறவெல்லாம் டென்ஷன் ஆனா. கேகேஷா டென்ஷன் ஆகலை, அவர் கேஷுவலாக உட்காண்டிருந்தார். அப்புறம் இந்த மாதிரி சொன்னான்னு தெரிஞ்சு சொன்னவாளை கடிஞ்சுட்டார் அவர். சுவாமி அவருக்கு சேர் போட்டு உட்கார வைக்க சொன்னார். ஏன்னா, திருவடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அவர் ஆளுநர் அப்படின்னு சொல்லி அவர் நான் உட்கார மாட்டேன்னு தரையில் உட்காண்டார். ஒரு சுவாமி உள்ளேருந்து குஜராத்தி, அவர் குஜராத்திங்கனால குஜராத்தி பாஷையிலேயே அவர்கிட்ட பேசினார். அவ்வளவு சத்விஷயமா 2 பேரும் பேசிட்டு கண்ணும் கண்ணீருமா கிளம்பி போனார் அவர். இந்த சம்பிரதாயங்கள்லாம் மகான்களுக்கு இல்லை. ஆனால் பக்தியோடு யார் போனாலும் உடனே தரிசனம் கிடைக்கும், அகாலமாக இருந்தால் கூட. சுவாமிகள் ஓய்வில் இருக்காருன்னு ஒருத்தர் சொன்ன உடனே, சுவாமிகளுக்கு என்னையா ஓய்வு, அங்கேருந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், என்ன ஓய்வில் இருக்கார் அப்படின்னு இருந்தால் சவுண்டு விட்டுருக்கார். சத்தம் படாதீங்க, சுவாமி கேட்டுறப்படுது. கேட்கட்டும் என்னப்பா அப்படின்னு கதவை திறந்துட்டு சிரிச்சுட்டே சாமி வெளில வந்தார். அந்த சிரிப்பை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிடுவான். காலத்தை வென்று ஒளிசேர் மேனி கொண்டான், கவின் முறுவல் மறையாத வதனம் கொண்டான்னு கீவாஜி எழுதுறார். அப்படி வரும்போது உடனே ஒரு டப்பு நமஸ்காரம் பண்ணார். இங்கே என்ன சத்தம் அப்படின்னாச்சு. ஒன்றும் இல்லை, சுவாமியை பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு இவர் பவ்யமாக பேசுகிறார். சாமி நன்னா பார்த்துக்கலாம். சாமியுடைய மண்டை, சாமியோட நெத்தி, சாமியோட கண்ணு, கன்னம், காது, வாய், கை, தொப்பை, முதுகு. இது ஒன்றும் புரியலையே, இது என்னது தெரியலையே. பார்த்தாச்சா சாமி முழுசா பார்த்தாச்சா? சரி, சாமி நம்மளை பார்த்து தான் தெரியுமோ? பதில் இல்லை. சாமி பார்க்குறாப்புல நடந்துப்போம் என்ன அப்படின்னு உள்ள போயிட்டார். அவ்வளோதான். ஞானேஸ்வர் மகாராஜ் தீர்த்த விரதி பாவ தரீரே கருணா சாந்தி தயா பாகுணா ஹரி கரி. நீ இருக்கிறபடி இருந்து நல்ல உத்தம குணங்களோட சத்சங்கத்தில் இருந்து க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம் பண்ணி சாந்தி தயையோடு இருந்தால் பாண்டுரங்கன்னு ஒன்றை பார்ப்பாங்கிறார். இப்போ நாம் அவரை பார்க்கணும் அவசியம்தான், அவர் நம்மளை பார்க்கணுமே. அப்போ அவர் பார்க்குறாப்பல நடந்துண்டா பரமஹம்சர் கதறி எழுதார், அம்பாள் வந்தா. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கதறி அழுதா அவ இஷ்ட தெய்வம் வந்தது. அழுதால் உன்னை பெறலாமேன்னு அழத்தெரியலையே.
பரமஹம்சர் சொல்வார், அழலாம் தெரியாமல் இல்லை, எதுக்கோ அழறாங்கிறார். குடங்குடமாக கண்ணீர் விடுறான். பதவிக்காக, பணத்துக்காக, பொண்டாட்டி பிள்ளைக்கு அழறான். உன்னை நான் இன்னும் பார்க்காமல் இருக்கேனே, என் ஜென்மா வீணா போகிறதேன்னு 2 சொட்டு கண்ணீர் விடுறவனை காட்டுங்கிறார். வரவே வர அது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ பார்க்கணும், சுவாமி தரிசனம் பண்ணணும். 2 கண்ணால் பார்த்து, 1 கண்ணால் மனக்கண்ணால் உள்ள ஹிருதயி பிம்பளா பாண்டுரங்க உள்ள நிறுத்திக்கணும். அந்த சுரூபத்தையே தியானம் பண்ணணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு உள்ளுக்குள்ளேயே அந்த ஞான தெளிவோடு இருக்கணும். அவர் உபதேசம் பண்ணினதெல்லாம் படித்து அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். சுவாமிக்கு சம்மதமாக நம்ம எப்படி இருந்தால் சுவாமிக்கு பிடிக்குமோ அப்படி இருந்துட்டா அவர் நம்மளை பார்ப்பார். ஷிரடி பாபாட்ட ஒருத்தர் சொன்னாராம், உங்கள் எதிர்க்க இருக்கும்போது நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கேன், ஊருக்கு போனால் குரங்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறது. பாபா சொன்னாரா, உங்கூட நான் இல்லைன்னு ஏன் நினச்சிக்கிறேன்னாரா. நீ எப்போ எங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோ, நான் உன் கூட இருக்கேன்னு நினச்சிக்கோ, எப்படி தப்பு பண்ணுவேன்? சுவாமி எங்கிருந்தாலும் என் பார்வையிலேயே இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கார். இப்படி சுவாமி பார்வைப்படுறாப்புல இருந்து அந்த பாவத்தோடு அவரை பார்க்கும்போது ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டார்? அப்படி ஒரு ஆத்ம தரிசனம், அந்த குரு தரிசனம் அப்படி பண்ணணுங்கிறார். அப்படி கேட்கிறார், அப்படி பாத்தியா? கண்ணார கண்டனையோ, அப்படி பார்த்து உள் வாங்கிட்டு மனசு பூரா நிறைஞ்சிருக்காப்புல. கோவிலுக்கு போனாலே நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. டப்பு டப்ப டப்ப டப்புன்னு பகவானுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பான். நிஜமாக சபரிமலைக்கு போகிறது ஒருத்தர் இந்த மாதிரி நடந்தது. ஒரு சத்துக்கு அப்பாற்பட்ட குரூப்போட சபரிமலைக்கு போயிட்டேன். அவன் சொன்னா, மீனாட்சி அம்மன் கோவில் 10 மினிட்ஸ் டைம்ங்கிறான். கோபுரத்தையே பார்க்க முடியாதியா. அப்புறம் என்ன ஷாப்பிங் 1 ஹவருங்கிறான். இதுதான் லௌகீகம். உள்வாங்கிண்டு சுவாமி அப்படி பார்க்க வேண்டாமா? டப்பு டப்புன்னு சுவாமியை பார்த்துட முடியுமா? அதிஷ்டானத்தில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ, மணிமண்டபத்தில் எவ்வளோ நேரம் ஆகுமோ, அன்னை மண்டபத்தில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ, அப்படின்னா பார்க்கணும். காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை கண்ணார கண்டனையோ. இங்கேருந்து கிளம்புறோன்னு உடனே தபோவனம் போகிறோன்னு உடனேயே இந்த சுவாமி தியானம் வந்துடணும். அந்த தியானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு சத்கிரந்தங்கள் இருக்குது. ஞானானந்த தரிசனம்னு சுவாமி சரித்திரம் நித்யானந்தகிரி சுவாமி எழுதியிருக்கார். இங்கிலீஷில் சத்குரு ஞானானந்தா இருக்கு. சுவாமி அனுபவங்களை நாமாஜி எழுதியிருக்கார், ஞானானுபவம். ஞானானந்த விலாசம்னு பக்தாளுடைய அனுபவ கட்டுரைகள் இருக்கு. வேதாந்தமாக அபிஷிக்தானந்த சுவாமி புஸ்தகம் நம்ம போன வருஷம் பார்த்தோம், அதெல்லாம் இருக்கு. ஞானமணி மாலை பாட்டுகள், இந்த பாட்டுகள் படிச்சுட்டு இருந்தாலே பக்தி வந்துடும் தானே. அப்படி அந்த தியானத்திலேயே இருந்து குருநாதரை பற்றி கேட்டு படித்து சிந்தனை பண்ணி அப்படி போய் தபோவனம் பார்த்துட்டு வாங்கோ. இன்னைக்கு பார்த்தாலும் சுவாமி நம்மளை பார்ப்பார். நிஜம். திருப்பதிக்கு ஜம்முன்னு ஏசி காரில் போகலாம். நாங்கள் அடிவாரத்துலேருந்து பஜனை பண்ணிகிட்டே போனோம். ஒரு தரம் 7 மலைக்கும் பாடிகிட்டே போனோம். க்யூவில் நிற்கும் போதும் பகவானை நினச்சிண்டு போய் பெருமாளை பாருங்கோ, அது ஆனந்தம். எவ்வளோ சீக்கிரம் விரட்டி விடுறானேன்னா, நம்ம எங்கேருந்து கிளம்புறதுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம், அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். பண்டரிபுரத்துக்கு கிளம்பினதுலேருந்து விட்டல் சிந்தனையோடு போய் விட்டலை பார்த்தா அந்த அழக தனி. அப்படி உள் வாங்கிண்டு காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை. இந்த காஷாய வஸ்திரத்துக்கே சுவாமியால் அழகுன்னு ஒரு பக்தர் சொன்னார். காலங்காத்தால் தீப ஜோதி நேரத்தில் அவர் வரும்போது, தீபத்தில் இருக்கிற ஜோதி பிரகாசமா, காஷாய வஸ்திரம் பிரகாசமா, சுவாமி பிரகாசமானு ஒன்றுமே புரியாது அப்படிங்கிறார். அப்படி ஒரு தக 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 தகன்னு வருவாருங்கிறார். எந்த காலத்துக்கும் உட்பட முடியாதவர், உட்படுத்த முடியாதவர்.
எப்போ பிறந்தாருன்னு தெரியாது, எப்போ சித்தியானார்னு கரெக்டாக தெரியாது. நம்ம ஏதோ ஒரு டேட்டு சொல்கிறோம். இன்றைக்கும் சாஸ்வதமாக இருந்துகிட்டே இருக்கார். ஆயிரம் உதாரணங்கள் இருக்கு, சொல்லி மாளாது அவ்வளோ உதாரணம் இருக்கு. இன்றைக்கும் இருக்கார். நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியும். நம்மளால் ஸ்ரத்தையோடு பக்தியோடு கூப்பிட்டா வருவார், அனுக்கிரகம் பண்ணுவார், இருக்கேன்னு காட்டிடுவார். அதுக்கான பக்தி வரணுமேன்னு கேட்டால் அதையும் அவரே தான் கேட்கணும். யாரை போய் கேட்குறது? குருநாதா உங்களை பார்க்கறதுக்கான பக்தியை கொடுங்கோ. நாராயணா ரங்கநாதான்னு ஒரு பாட்டு ஹரிகுண மாலையில், பற்றறியா மனப்பண்பு உன்னை பற்றி இழுத்திடும் பக்தியும் வேண்டும் நாராயணா ரங்கநாதான். பக்தியை கொடுப்பா. உன்னை என்ன இருந்தால் உன்னை பார்க்கலாமோ அந்த ஸ்பெக்ஸ் நீ தானே கொடுக்கணும் இல்லையா? காலம் கடந்தவனுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஃபிசிக்கலாக இப்போ இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்பவும் இருந்துகிட்டே இருக்கார், காலமாகவே அவரே தான் இருக்கார். அவரை பார்த்த நிறைய பக்தாள் உண்டு. சித்தியானதுக்கு அப்புறம் சுவாமி அருளால் உபநயன சம்ஸ்காரமெல்லாம் ஆன பல் டாக்டர் ரமணி முதல் தரன் அவரை பார்க்கும்போது கேட்டேன், சுவாமியை பார்த்துருக்கேடான்னு கேட்டேன். நான் கேட்கும்போது சம்வேர் அரௌண்ட் 87, 88. அவர் சொன்ன பதில் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம், பார்த்துட்டே இருக்கேன்னார். அதான் உண்மையான பதில். அவர் திருவான்மியூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார். அது கீழாத்தில் ஒரு மாமி வந்து அரவிந்த அன்னையோடைய டிவோட்டி. அவள் கனவில் போய் தேஜோ மகிமா தரிசனம் கொடுத்துருக்கார் சுவாமி. இவர் யாருன்னு தெரிய வேண்டாம், பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமா இல்லையா? மாமி நமஸ்காரம் பண்ணுறா சொப்பனத்தில், சுவாமி யாருங்கிறா. நான் மாடியில் ரமணி யாத்திரை இருக்கேன், நாங்கள் வந்து பாருன்னுட்டார். அவர் திருமேனி விட்டு பல வருஷம் கழிச்சு இந்த மாமி வந்து யாரோ பெரியவா வந்திருக்கா போட்டிருக்கா பார்த்துக்குன்னுட்டு தேங்காய் பழமெல்லாம் எடுத்துன்னு மாடிக்கு போகிறா. கதவை தட்டுறா. இவர் டாக்டர் கதவை திறக்கிறார். உங்கள் ஆத்துக்கு ஒரு பெரியவா வந்திருக்காளாம். யாரும் வரலையே அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு கனவில் வந்து சொன்னாரே, நான் வந்திருக்கேன், அவன் வாத்தில் இருக்கேன்னு சொன்னாரே அப்படின்னா. யாருன்னு தெரியலையே மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே வாங்க, வாசனை நிற்காது, உள்ளே வாங்கன்னா மாட்டியிருக்கா. இவர் தான் அப்படின்னா என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு? எத்தனை அனுபவங்கள், தன்னோட பிரசன்ஸை சுவாமி நிரூபித்த அனுபவங்கள். சுவாமியோடைய பக்தர் பாலசுப்ரமணியம்னு பேர். சென்னையில் இருந்தார். அப்புறம் சிங்கப்பூரில் ரொம்ப வருஷம் இருந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டார். அவர் நிறைய அனுபவங்கள் நம்மளோட பகிர்ந்துன்னு இருக்கார். அதில் ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், 1990 நான் இங்கே இருந்த பொழுது என் பையனுக்கு 3 வயசு. அவனுக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் வந்துடுத்தோம். வலி தாங்க முடியாமல் கஷ்டப்படுறான். அது இன்ஃபேண்ட் ஹெர்னியான்னு, அது ஒரு விதமான ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். உடனே ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டா. மறுநாள் கார்த்தால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் லீடிங் சர்ஜன் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிட்டேன். குழந்தைங்கிறதுனால ரொம்ப கலவரமாக இருந்தது. சாதாரணமாக ஆப்ரேஷனாலே எல்லோரும் பயப்படுவா. ஒரு 35-36 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? சின்ன குழந்தையாச்சேன்னு பயமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ண முடியும், டாக்டர் பண்ணி தான் ஆகணுங்கிறார். ஃபிக்ஸ் பண்ணிட்டா. வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுவாமியுடைய நாமா சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப பிஸி பர்சன், கார்பரேட் மேன். அவருக்கெல்லாம் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ரொம்ப பக்தி ஸ்ரத்த உள்ள குடும்பம் அவா. ஆனால் பூஜை பண்ண முடிகிறதோ, வேறு எந்த ஜபதபங்கள் பண்ண முடிகிறதோ, டைம் இருக்கோ இல்லையோ, எப்பவும் எந்த நிலையிலையும் ஒன்றே ஒன்று பண்ணலாம். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா.
சாண்ட் பண்ணிட்டே இருப்பார் சுவாமியோட நாமாவை. வடிகாத்தால குழந்தைக்கு ஆப்ரேஷன்னா யாருக்கு தூக்கம் வரும்? நாம சொல்லிகிட்டே இருக்கார். அவர் அறியாம அசந்துட்டார். கனவுல இந்த பெரம்பு நாற்காலியில் உட்காந்து சாமி தரிசனம் கொடுக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? சுவாமி இருக்கேன், ஆப்ரேஷன்ல நான் கலந்துக்கிறேன், என் விபூதி எட்டு விடு குழந்தைக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இது கனவு மாதிரி இல்லை, பிரத்யக்ஷமா சுவாமியை பார்த்துருக்கேன், எனக்கு அப்படித்தான் தோன்றதுங்கிறார். அது கனவாவே இல்லை. எழுந்துட்டார். விடிகாத்தால் 4 மணி. நல்ல சொப்பனம் கண்டா பொதுவாக தூங்கப்படாதும்பா, உடனே துஸ்வப்பனம் கண்டா உடனே தூங்கி ஆகணும்பா. இவர் முழிச்சுட்டார். கை காலம் பண்ணி விபூதி எடுத்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்கார். நாமா சொல்லிட்டு இருக்கார். யூஎஸ் இருக்க அவருடைய ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்ன உடனே கோச்சுண்டா. அவ்வளோண்டு சின்ன குழந்தைக்கு நீ சர்ஜரி ஏற்பாடு பண்ணுறியே, யார் டாக்டர், என்ன சமாச்சாரம்? இப்போவே இன்றைக்கே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சால் நம்ம மேலே அபிமானம் இருக்கிறவா ஒரு 100 பேர் இந்த டாக்டர்கிட்ட போங்க அந்த டாக்டர்கிட்ட போங்கம்பா. இருக்கிறது ஒரு உடம்பு தான், என்ன பண்ண முடியும்? நோட்டீஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டை பண்ண முடியும். யார்கிட்ட போகணும், நமக்கு எப்படி குணமானு இருக்கோ அப்படி ஆகும், அவ்வளோதான் விஷயம். இவர் இல்லை பெரிய டாக்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறார். இல்லை அது சர்ஜரி விஷயம் இல்லை, அனஸ்தீஷியா கொடுக்கறது விஷயம். சின்ன குழந்தைகளுக்கு அந்த ப்ரப்போர்ஷன் பார்த்து கொடுக்கணும், கொடுக்கலன்னா பிரெயின் எஃபெக்ட் ஆகிடும், ரிட்ரீவ் ஆகாது. நீ என்ன இதெல்லாம் சரியாக செக் பண்ணிக்காமல் பண்ணலாமா? அவர் என்கிட்ட நேரவே இந்த சம்பவத்தை சொன்னார். அப்புறமா ஆடியோ மெசேஜாகவும் போட்டிருக்கார். முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணுனாலாம். இல்லை அது முடியாதுமா, கார்த்தால சொல்லிட்டேன், சுவாமி இருக்கார் பார்த்து பாருனா. அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இருந்தாலும் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் யார் என்னன்னு தெரியாமல் எங்கேயோ அட்மிட் பண்ணிட்டு 3 வயசு குழந்தை இப்படி ஒரு பதில் சொல்கிறாரே அப்படின்னு நாங்கள் சுவாமி ப்ரே பண்ணிக்கிறோன்னு இவரே சொல்லிட்டு ஃபோனை வச்சுவிட்டார். உள்ளுக்குள்ளே வண்டு குடையுமா இல்லையா, என்ன ஆகுமோ? ஆனால் ஃபெய்த், திடமான நம்பிக்கை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கவலை ஒரு பக்கம் இருந்தால் கூட பக்தி 2 மடங்கு இருக்கு. நாம சொல்லிகிட்டே இருக்கார். ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர்கிட்ட ஒன்றும் பேசி கொஞ்சம் அனஸ்தீஷியா பார்த்து கொடுங்கோன்னா சொல்லவே முடியாது டாக்டர்ஸ்ட்ட. நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கூட்டுருவான் நிறைய இடத்துல. அதனால் சரி ரைட்டு பேசவும் முடியல. இவர் பாட்டு உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டே இருக்கார். உள்ள ஆப்ரேஷன் போச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளில வருவல் நமக்கு அவஸ்தை. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு திரும்பி வந்துட்டான். குழந்தைக்கு இன்னும் பிரஜை வரல, வரும்னு சொல்லி குழந்தை வெளில கொண்டு பெட்டில் போட்டால் இவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அந்த டாக்டர் இருக்கார், அந்த அனஸ்தீஷியா கொடுக்குற அந்த டாக்டர் தான் இருக்கார். அவர் இப்படி பார்த்துட்டு, நீங்கள் பையனோட அப்பா, சர்ஜரி நடக்கும்போது நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்களா? நேச்சுரல் சார், என் குழந்தைக்கு ஆப்ரேஷன்னா ஒரு ஃபாதர் மதர் ப்ரே பண்ணாமல் இருப்பாளா? இல்லை, எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் கிடச்சிது. அது எனக்கா தோணித்தான் இல்லை நிஜமாக நடந்ததான்னு சொல்ல தெரில. அந்த அனஸ்தீஷியா ப்ரப்போர்ஷன் ரெடி பண்ணும் பொழுது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்ச போது குள்ளமா சகப்பா காவி கட்டிண்டு ஒருத்தர் வந்தார் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள. இப்படி பண்ணுன்னு கைட் பண்ணார். நல்லபடியாக உங்கள் குழந்தை வந்துட்டான், உங்களுக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியுமான்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுவார்? அவரை நிலைமை நினச்சி பாருங்க. கதறதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தன்னோட பாக்கெட்லேருந்து சுவாமி எடுத்து காட்டார். இவரா பாருங்கோ அப்படிங்கிறார். சீம்ஸ் டு பி லைக் திஸ், இவர் மாதிரி இருந்தது அப்படின்னார். இவர் சொல்றார், நான் சொல்றேன் டாக்டர், இவரே தான். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு இப்படி போயிட முடியுமா இந்த ரூபத்தில்? நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, கனவுல பண்ணிட்டார். குழந்தை ஏந்து இன்னைக்கு சௌக்கியமா இருக்கா எல்லாருமே. இந்த மாதிரி பல அனுபவங்கள் சொல்லியிருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்ன? இந்த பாலசுப்ரமணிய மாமாங்கிறவர் பிசிக்கலாக சுவாமியை தரிசனம் பண்ணினவர் இல்லை, திருமேனியோட இருக்கிறத பார்க்கல. ஹரிதாஸ்கிரி சுவாமியோட உபன்யாசத்தை கேட்டு பஜனையை கேட்டு தான் சுவாமியை தெரிஞ்சுட்டார்.
இதே நாரதகான சபாவில் சத்சங்கத்துக்கெல்லாம் வந்திருக்கார். கதை கேட்டுட்டு வெறும் ஆற்றுக்கு போகிறதுங்கிற மாதிரி இல்லாமல் கதை கேட்டு அந்த இடத்த பார்க்கணும்னு தபோவனத்துக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சுட்டார். அவரே சொல்கிறார், தபோவனத்தில் பழைய பில்டிங்காக இருந்ததப்போ சாதாரணமாக ஆசிரமங்கள், எளிமையான ஆசிரமங்கள் இருக்கா, அப்படி இந்த கொசுக்கடி அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு அமைதி, ஒரு சாந்தி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் அங்கே இல்லைன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற தபோவனம் வேறு, இன்றைக்கி சோஃபிஸ்டிகேட்டட் சௌக்கியமாக இருக்குது. தபோவனம் மாதிரி சௌரியம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அப்படி இருக்குது இன்றைக்கி. சுவாமி காலத்தில் பரமகுரு சார் சொல்லுவார், வெறும் மண் தரையாக இருக்கும், பாயை போட்டாலும் துண்டை விரிச்சப்படுத்திக்க வேண்டியதான்னு சொல்லுவார். இப்போ இருக்கிற கட்டடங்கள்லாம் கிடையாதுங்க. ஆனால் சுவாமியை தேடி தேடி ஓடி வருவா எல்லாரும், அந்த தரிசனத்துக்காக, அந்த அன்புக்காக, அந்த கருணைக்காக. ஒரு ஆத்து தாத்தா மாதிரியே தான் நம்மள்கிட்ட பழகுவாரே தவிர தன்னை காட்டிக்கவே மாட்டார். அவருடைய ரியல் சொரூபம் தெரிஞ்சு அவர்கிட்ட ஞான வேட்கையோடு வர்றவாளுக்கு மட்டும்தான் அதை ரிவீல் பண்ணுவார். அப்பவும் கேட்குறவாளுக்கு யோக்கியதை வரும்பொழுது தான். சட்டுன்னு கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் லட்டு பூந்தி கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. இதெல்லாம் மண்ணிலே பிறவாது மாயையா தொடராது, பிறவாது மாயையா தொடராது, விண்ணவரை போலே வாழ நீ வேண்டும் என்றாரை போலே வாழ நீ வேண்டும் என்றார். கண்ணார கண்டனையோ மறுஜன்மா எடுக்காமல் இருக்கணும். பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறப்புண்டல் உம்மை மறவாத வரம் வேண்டும். ஒருவேளை ஜென்மா எடுத்துட்டா சாதுக்கள்லாம் ஜென்மா வேணாம்னு சொல்ல மாட்டேங்கிறா. சந்த சங்க தேகா சதாங்கிறா. நலகே முக்தி ஆணி சம்பத், அதெல்லாம் வேண்டாம். திருப்பி திருப்பி பூமிக்கு வரணும். குருநாதா உன்னையே பக்தி பண்ணிட்டு இருக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சத் சங்கத்தில் இருக்கணும், உனக்கு சேவை பண்ணணும். இப்படி எத்தனை ஜென்மா மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்துக்கு கொடு. எத்தனை ஜென்மா வேணா கொடு. ஆனால் மண்ணிலே பிறவாது, பிறந்துட்டா மாயையால் தொடராது. மாயை நம்மளை பிடிக்குங்கிறதுக்கு பகவான் தன்னுடைய நித்திய சூரியர்களாக இருக்கிற மகான்களையே பூமிக்கு அனுப்பிச்சு உலகம்ங்கிறது அப்படிதான் காட்டுறார். ராமகிருஷ்ண சொல்வார், கறி பிடிஞ்ச ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தேன்னா எங்கேயாவது வஸ்திரத்தை கறி படியாமல் இருக்காதும்பர். அது மாதிரி லௌகீக லோகத்துக்குள்ள பூந்துட்டா இதுல என்ன காமினி காஞ்சனம் கீர்த்தின்னு கிளாசிஃபை பண்றார். பணம், போகம், புகழுக்கு ஆசை, இவ்வளவுதான் என் மனுஷ வாழ்க்கைன்னு விட்டார். இதை மூணத்தை ஒருத்தன் தாண்டி விட்டான், அவன் ஞானி தான். அவ்வளோதான் விஷயம். பகவான் என்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படி நான் இருக்கேங்கிற பாவனை வந்துடுத்துனா, குருநாதர் சங்கல்பம்னு இருந்துடுத்துனா கவலைப்பட வேண்டாம். அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு காட்டுறதுக்காக நாரதரையே புரந்தரதாசரா பூமிக்கு அனுப்பிச்சார். அவர் பணமே பிரதானம், காசே பிரதானம் அப்படின்னு இருந்து 30வது வயசுல தான் ஞானம் வந்தது அவரே பாட்டில் எழுதியிருக்கார். சாதாரண விஷயம் இல்லை. சத்சங்கத்தை இருந்து 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 குரு கிருப்பை கிடைச்ச குருவையும் சரியா பிடிச்சுண்டு ஞானானந்தம் பிரபன்னோஸ்மின்னு அந்த திருவடியை சிக்கனை பிடித்தேன்னு பிடிக்கிறது. அப்படி பிடிச்சுண்டா தான் அனுகிரகம் கிடைக்குமே தவிர, போனேன் பார்த்தேன், நீங்கள் என்னமோ சொல்கிறேன், என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்னமோ பெருசாக சொல்கிறேன், நான் போய் பார்த்துருக்கேன், அவரை தபோவன ஆசிரமத்தில் பார்த்துருக்கேன், மரத்தடியில் உட்காந்துருப்பார், வயசான தாத்தா, எல்லாரையும் வந்தவொடனே சாப்பிடுவோம் பார், சாப்பிட்டாச்சுன்னு தாகசாந்தியாவது பண்ணிப்போமேம்பார், ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, யாராவது பாடிகிட்டே இருப்பார், கேட்டுட்டு இருப்பார், பழமெல்லாம் கொடுப்பார், வேற ஒன்றும் எனக்கு கிரேட்னஸ் தெரியலையேங்கிறார். நம்ம பார்க்கலன்னு வருத்தப்படுறோம், பார்த்தவாளுக்கு தெரியல இல்லையா? அப்போ சுவாமி பார்வையில் படுறாப்புல இனிமேல் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர, இல்லையா? நிச்சயமாக பார்க்கலாம் சுவாமியை. எப்படி சொல்கிறேன்னா, நான் அழுது கதறியிருக்கேன், எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரியா, சமாதி ஆகி பல வருஷம் கழிச்சு, சாத்தியம். அழணும். அகிலம் முழுவதற்கும் அமுதமாய் பொழிந்திடும் அருள் எனக்கு கிடையாதா தேவா, உந்தன் அருள் எனக்கு கிடையாதா?
பதி தன்னான் உய்ந்திட பதமலர் பணிந்திட பரிந்திட கூடாதா தேவா பரிந்திட கூடாதா. பொன்னார் மேனியும் புன்னகை முகமும் கண்ணார கண்டிடும் பேரனுக்கு கிடையாதா. உந்தன் இன்சொலும் இயம்பிட இயல குணங்களும் அனுபவித்திட உன் அருள் எனக்கு கிடையாதா. அருள் எனக்கு கிடையாதா. சின்மயமான ஞான தேசிகன் தன்னிகரில்லா தனி பெரும் ஞானி அன்னையில் மிக்க அன்பினை பொழிவோன் அன்னதான பிரபு தீனதயாளன் என்றெல்லாம் உன் புகழ் எம்பிட கேட்டேன் என்றேனும் உன் தரிசனம் கிடைக்காதா. அவர் தரிசனத்துக்கு ஏங்கி எழுதின பாட்டு. மணிமண்டபத்தில் ஜோதி ரூபமா தரிசனம் கொடுத்தார். சத்தியம். பொதுவாக இதெல்லாம் வெளியில் சொல்லப்படாதும்பா. என்ன சொன்னால் திருப்பி கிடைக்காதும்பா. அப்புறம் கிடைக்கல, உண்மைதான். ஆனால் ஏன் சொல்கிறேன்னா பார்க்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸுக்காக சொல்கிறேன். நிஜமாக பார்க்க முடியும். நம்ம மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கா. ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கா. அவ்வளவு கருணை சுவாமிக்கு. அந்த ஏக்கம் இல்லாமல் தரிசனம் கிடைச்சா அதோட மகிமை என்ன இருக்கு? பிரயோஜனம். பசிக்காம சாப்பாடு போட முடியுமா? அதனால ஜென்மா எடுத்தாலும் சத்சங்கத்தில் இருந்துட்டு மாயையில் மாட்டிக்காமல் பஜன மார்க்கத்தில் தான் இருக்கோம். மகான்கள் பாட்டு தான் பாடுறோம். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், வள்ளி கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், திவ்யநாம் பஜனை, பவளிம்பு, இப்படி தான் இருக்கோம். எத்தனை பேர் அந்த பாடின பாட்டில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இருக்கோன்னு சொல்ல மாட்டேன், முயற்சி பண்ணுறோம். எப்பேற்பட்ட பாடோட பாட்டை பாடுறோம், எப்பேற்பட்ட பாட்டை கேட்குறோம். நம்ம ஏன் இன்னும் லௌகீக சாக்கடையிலேயே இருக்கோம். குடும்பம், பொண்டாட்டி, குழந்தை, ஆம்பளை, இதெல்லாம் நான் சாக்கடைன்னு சொல்லலை. இன்னும் கீழே இறங்கி இன்னும் மலினமாக புகழுக்காக சண்டை போடுறதோ, பொறாமப்படுறதோ, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஈடுபடுறதோ அப்படின்னுட்டா இது கந்தர்வ கலை. இந்த கந்தர்வ கலையில் பக்தி இல்லாமல் ஈடுபட்டா கெட்ட பழக்கம் வருங்கிற. அனுஷ்டானம் இல்லாமல் ஜபம் பண்ணாமல் பண்ணும் பொழுது நாம சங்கீர்த்தன உஸ்தி தான், அதோட பலன் சொல்லி மாளாது. அந்த கிடைக்கிற பலனை நம்மளே கோட்டை விட்டுருவோம் நம்மளுடைய ஹேபிட்ஸ்னால, இல்லையா? மாயையால் தொடராது பூமியில இருந்துட்டே விண்ணவரை போலே வாழ நீ வேண்டும் என்றால் கண்ணார கண்டனையோ. சுவாமி எங்க இருக்காருன்னு சொல்றார். பெண்ணை நதிக்கரையில் வீற்றிருப்பான். PR சுப்பிரமணியன்கிற வக்கீல் அவர் ஒய்ஃபோட மஞ்சக்காணி நிலமாது அதை சுவாமிக்கு கொடுத்தார். அந்த இடம் ஒரே புத்துகள்லாம் இருந்தது. அந்த பக்கம் ஜனங்கள்லாம் போகிறதுக்கு பயப்படுவா. சுவாமி இதை எடுத்துக்கிறேன்னு. சுவாமிக்கு நிஷித்தம் தள்ளுபடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு வனமாக, பயங்கர வனமாக இருந்ததை தப்போவனமாக மாற்றிட்டார். இதுலேயே ஒரு லாஜிக் இருக்குது தெரியுமோ? அந்த இடத்த நல்லா சரி பண்ணி ஆசிரமம் அமைச்சு கொடுத்து அவர் அங்கே இருக்க சொல்லலை. அது எப்படி இருக்கோ இருக்கிற மேனிக்கு கொடுத்துட்டா. அவர் அங்கே வந்த உடனே அது அப்படி ஆயிடுத்த. அது மாதிரி அங்கே இங்கே என்று அலையாதே மனமே, ஆழ்ந்து பார் உன்னுள்ளே பிருந்தாவனமேன்னு. ஆழ்ந்து பார் உன்னுள்ளே தப்போவனமே. உள்ளுக்குள்ள சுவாமியை நீங்கள் வாங்கோ, என் ஹிருதயத்தில் எழுந்தருளுங்கோன்னு கேட்டால், நீ இவ்வளவு கெட்ட பழக்க வழக்கங்களோட ஆசாபாசங்களோடு இருக்கேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கூப்பிட்டுட்டியோலையோ நானே பெருக்கிக்கிறேன்பா, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்,
நான் சுத்தம் பண்ணி ஆசிரமத்தை கட்டிட்டு நான் உட்காந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சுவாமி என்ன இது? அந்த இடத்துல 2 குடிசையை போட்டுன்னு சுவாமி உட்காண்டார். அன்னைக்கு அந்த காலத்தில் எதுக்கு 2 குடிசை? மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடத்துல என்ன, ஒரு குடிசை அவருக்கான், ஒரு குடிசை பக்தாள் வந்தா தங்கறதுக்கான். தேடி ஜனங்கள் வந்துட்டா. அவரே சொல்றார், பழம் பழுத்தா வவ்வால வாவான்னு நோட்டீஸ் போட்டு கூப்பிடணுமாங்கிற. தானே வரும். தேடி தேடி மக்கள் வந்தா. இன்னைக்கு இத்தனை பேர் வருவான்னு சமைக்கிறதுக்கு ஒரு பாட்டி தானா வந்தா. அவளை சமைக்க சொல்லி அவளை சாப்பாடு போட சொல்லுவார். அவளுக்கு கீரை பிடிக்கும், கீரை பண்ணி போடுவார். அவள் கீரை வந்திருக்கேன்னு நினச்சிப்பா. சாமி முன்னாடி சொல்லிட்டான்னு அவளுக்கு தெரியாது. பெண்ணை நதிக்கரையில் விற்றிடுவான் அந்த அண்ணல் ஞானானந்தனை போற்றிடுவோம். திண்ணமாயவனையே தியானம் செய்வோர்களில் எண்ணம் எல்லாம் அறிந்து இடர்களை மாற்றிடுவான் கண்ணார கண்டனையோ. திண்ணமாக தியானம் பண்ணணும், உறுதியாக. எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த சுவாமி கிட்ட பார்த்தாலும், எந்த மகான்களை பார்த்தாலும் எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம் தான் இங்கே இருக்கு. இங்கே இதுவா அதுவா அப்படின்னு பார்க்கப்படாது. சுவாமிக்கு அது பிடிக்காது. ஒரு பக்தர் திருவண்ணாமலை போய் ரமண பகவானை தரிசனம் பண்ணார். அப்புறம் யாரோ ஞானானந்த சுவாமி, அவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். இந்த ஷாப்பிங்கா இது? அங்கேருந்து வந்தார். எங்கேருந்து வருதுன்னார் சுவாமி. திருவண்ணாமலை போய் ரமண பகவானை பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? அங்கே பார்த்துட்டதுக்கு அப்புறம் இங்கே வர்றதுக்கு விஷயம் இல்லையா, ஆற்றுக்கு போயிருக்கலாமே. ஆழம் பார்க்கப்படாது வந்து இல்லையா? ஒரு குருநாதர்கிட்ட சரணாகதி பண்ணு, பாக்கி பேரை பார்க்க நேர்ந்தால் உன் குருவை அங்கே பாருன்னு தான் சொல்லியிருக்காளே தவிர தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. குரு கிடைச்சுட்டா. குரு பேதமும் கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்படாது. அந்த செல்ஃபோனில் அந்த இது மாற்றிகிட்டே இருப்பாள், அது என்ன டிபியா? அந்த மாதிரி குருவை மாற்றப்படாது, அது தப்பு. திண்ணமாயவனையே தியானம் செய்வோர்களில் எந்த நிலையில் எந்த இடத்துல இருந்தாலும் குருநாதா ஞானானந்தான்னு ஓடி வந்துடுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ணாத்தாள்னு ஒரு அம்மா, சிங்காரம் செட்டியாரோட பொண்ணு. அவள் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவள் அப்பா மூலமாக தான் வந்தா. குழந்தை 10-11 வயசு ஆறுது. நல்ல வசதியான குடும்பம், பியூனியாக இருக்கான் குழந்தை. என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் ஆகாரம் கொடுத்தாலும் உடம்பு தேரவே மாட்டேங்கிறது. இப்படி இருந்தானே இவன் மேற்கொண்டு படிச்சுக்கிடுச்சு என்ன பண்ண போகிறான், ரொம்ப கவலை. சுவாமி டைஷன் வந்தா. சுவாமி குழந்தை அப்படி இருக்கான்னா அவனை கிட்ட கூப்பிட்டார், அப்படியே தடவினார். இவனுக்கு என்ன அப்படின்னார். அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் ஓவர். மருந்து மாத்திரை விபூதி ஒன்றும் கிடையாது. இவனுக்கு என்ன அப்படின்னார். அவன் நன்னா ஆயிட்டான். பின்னாடி அவன் நன்னா வளர்ந்து பெரியவன் ஆன உடனே அவன் அம்மா எழுதியிருக்கான், நீ யார் பிள்ளைன்னு கேட்டால் ஞானானந்த சாமி பிள்ளைம்மானான். இதை சாமி எதிர்க்கே சொல்லி காமிச்சா. எல்லா குழந்தைகளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரா சாமி. அவள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போகிறத மதுரைக்கு போகிறா. சாமி எந்த ரூட்டில் போகிறாள் எப்படி போகிறாள்லாம் விசாரிப்பார். அந்த ரூட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால் ரூட்டை மாற்றிடுவார் சமயத்தில். நாங்கள் மாதிரி ட்ரெயினில் போகிறோம். அப்படியா? ரயிலில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு விட்டார். அவள் வெளியில் வந்தோடனே சிரிச்சுட்டாளாம். ரயிலில் போனால் பஸ்ஸில் எப்படி போக முடியும், நம்ம ட்ரெயினுக்கு தானே போகிறோம், ஏன் இப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்னு நினச்சிட்டு, நாங்கள் ட்ரெயினுக்கு நிறைய டைம் இருக்குது, நாங்கள் கிளம்பி போயும் ட்ரெயினை பிடிக்க முடியாமல் போய் ட்ரெயின் போயிடுத்து, கடைசியில் பஸ்ஸில் தான் போனோம். இந்த வெரி வேர்டு அப்படியே தான் நடக்கும், மாறாது. அவள் வந்து இந்த எக்ஸ்போ 70 அது ஒன்று நடந்தது ஒரு சமயம் டெல்லியில். அதை பார்த்துட்டு அப்படியே ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போகணுங்கிறதுக்காக சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பியிருக்கா. நேராக வர முடியல. போஸ்ட் ஆஃபீஸுக்கு நடராஜருக்கு தகவல் கொடுத்து சுவாமி போயிட்டு வருவோம், சுவாமி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அபிஷேகத்துக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வருவோம் அப்படின்னுட்டார். போயிட்டா. இப்போ அங்கே ஒரு நகரத்தார் மடத்தில் தங்கியிருக்கா. மறுநாள் காத்தால் ஸ்நானத்துக்கு போனோமா, வெடிக்காத்தால் ஸ்நானம் பண்ணால் நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ. இது மார்கழி மாதம் ஹரித்வாரில் எப்படி இருக்கும்னு அங்கே போன வாழ்க்கை தெரியும். மத்தியானம் 12 மணி வெயிலில் தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்.
அவள் இறங்கிறது அங்கே சொல்லிருக்காம்மா ரொம்ப தண்ணி ஐஸாக இருக்குது, இப்போ போகாதீங்க, நம்ம ஊர் சம்பிரதாயம்லாம் நம்ம ஊரில் வச்சுக்கோங்க, இங்கே நல்ல வெயில் நேரத்தில் குளிங்கோ, அதுக்குள்ளே பாக்கி இதெல்லாம் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு வாங்க. நான் சரின்னு பார்த்துட்டு வந்து மத்தியானம் ஸ்நானத்துக்கு போகும்போது யாரோ ஒரு வயசானவர் அங்கேருந்து வந்து முதல் தர ஸ்நானம் பண்ணுறேன், சங்கல்பம் பண்ணிக்கோங்க நான் பண்ணி வைக்கிறேன்னார். இவன் என்ன சங்கல்பம்லாம் ஒன்றும் வேணாம், சாமி நாம சொல்லி இறங்குவோம், சும்மா இருந்தாலும் ஏதோ காசு பிடுங்கிறதுக்காக கேட்குறான், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார் அவர் வாத்துக்கார். இவர் அந்த கழவர் அவரே போய் புஷ்பம்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க, காலனாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த காலத்தில், நான் சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன். சரி வந்து ஒரு பெரியவர் கேட்குறாரு இந்த அளவுக்கு, சரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு நின்றுட்டுருக்கார். அவர் சொல்கிறது எதையும் அவர் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறார் சங்கல்பத்துக்கு. சரி அவர் சொல்கிறாரேன்னு இவன் திருப்பி சொல்கிறான், ஏதாவது பெருசாக தட்சணைக்காக போகிறான் பாருங்க அப்படின்னு இவன் தமிழில் பேசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹர்கி போட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் சிவபெருமான் பெருசாக நின்றுட்டுருப்பார். ஹரித்வார் போனால் அங்கே தான் குளிப்பா, சேஃபஸ்ட் பிளேஸ். அங்கே தண்ணி அவ்வளோ சுத்தமாக இல்லை, அங்கே வேறு பிரமாதமாக இருக்குது பிரவாகம், அங்கே குளிக்க போகிறேன்னு போனார். வேறு வழி இல்லாமல் விழும் போனால் விழுந்துட்டார் உள்ள. ஹரித்வார் எப்படின்னா இப்படி புஷ்பத்தை போட்டேன்னா 2 செகண்டில் அங்கே போயிடும், அவ்வளோ ஃபாஸ்ட், கற்பனை பண்ண முடியாத வேகம். ஐயோ அவர் போயிட்டாருன்னு இவ குதிக்கிறா, இவளும் இழுத்துன்னு போயிடுது. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல, குருநாதா ஞானானந்தா காப்பாத்துன்னு கத்தினேன் அப்படிங்கிறா. அந்த ஆழத்தில் அந்த வேகத்தில் காப்பாற்றுறதுக்கு மனுஷா இல்லை. இந்த ஒல்லியா இருந்த அந்த பண்டா இருக்கார இவர் தான் குதிச்சார். இவர் இழுத்துட்டார் இந்த அம்மாவை. இந்த அம்மா கத்துறாளாம், என்ன விடியா அங்கே செட்டியார் போறாரு பாரு அவரு. 2 பேரையும் காப்பாற்றி கொண்டு போட்டாச்சு. அப்புறம் இவரே பரிதாபப்பட்டு அவருக்கு தட்சணை எல்லாம் கொடுத்தாரு, சங்கல்பம் பண்ணி வச்சார், அதெல்லாம் முடிச்சுட்டா. அப்புறம் கங்கை தீர்த்தம் எடுத்துன்னு தபோவனம் வந்தா. சிரிச்சுண்டே விழுந்து ஏந்தாச்சா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் அங்கே தபோவனத்தில் இருக்கிற பக்தாள் சொன்னா, நீங்கள் தான் வடக்க போயிருந்தேளா? ஆமாம். இத்தனாம் தேதி ஸ்நானம் பண்ணலான்னா, அது எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும்? அன்னைக்கு இங்கே தபோவனத்தில் இருக்கிற ஒரு பக்த குடும்பம், அந்த குடும்பத்து பிள்ளை மெட்ராஸ் சேர்ந்து அப்போ இங்கே வந்திருக்கான் உத்தியோகத்துக்கு போக வேண்டியவன் இங்கே வந்து அனுக்கிறதுக்காக வந்திருக்கான். சாமி உடனே உத்தரவு கொடுத்துட்டார், இருக்க வேண்டாம் போகணுட்டார். லீவ் இருக்கிறனால இருக்கணும்னு ஆசை. அன்றைக்கி பார்த்து சுவாமி வந்து ஆற்றுலேயே எங்கேயோ குளிச்சுக்கோ, ரிவர் அந்த ஆற்றுக்கு போக வேண்டான்னு விட்டார். ஆற்றுலையும் அவள் வீட்லேயும் சொல்லி அங்கே பெண்ணைக்கு குளிக்கிறதுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டார். புஸ்தகத்தில் இருக்கு, சட்டையை கேட்டால் கொடுக்காத, சட்டை இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு யோசிப்பான் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அன்றைக்கி சுத்தானந்த பாரதியார் வந்திருக்கார், அவரோட சுவாமி பேசிகிட்டு இருந்திருக்கார். மற்ற நண்பர்கள்லாம் கூப்பிட்டான்னுட்டு இந்த பிள்ளை கிளம்பி போயிட்டார். பெண்ணை நதியில் புத மணலில் மாட்டின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் உடம்பெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் வந்து அழும்போது, போக வேண்டான்னு சுவாமி சொல்லி கேட்கலையே, சுவாமி ஹரித்வார் போயிடுத்துன்னாராம். இங்கே வஸ்திரமெல்லாம் நனைஞ்சிருக்கு, அவளை காப்பாற்றின நேரத்தில் வஸ்திரம் நனைஞ்சிருக்கு. ஞானானந்த விலாசத்தில் இருக்கிற கட்டுரையை நான் சொல்கிறேன். பெத்த தாயார் தகப்பனாருக்கு என்ன வேதனை இருக்கும்? நல்ல வளர்ந்த பிள்ளை, படித்த பிள்ளை, நல்ல பக்திமயமான பிள்ளை, இந்த குடும்பமே குரு பக்த குடும்பம். இப்படி ஆயிடுத்தே, அவளுக்கு என்ன இருந்தாலும் சுவாமி சொன்னபடி கேட்கலங்கிறத விட எப்படி இருந்தாலும் அவர் காப்பாற்றிருக்கலாமேன்னு தான் தோணும். நம்ம எப்பவுமே நம்ம தப்பு ஒத்துக்கவே மாட்டோம், அவர் மேலே பழி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். எல்லாம் சம்ஸ்காரம் முடிஞ்சு இந்த பிள்ளையோட தகப்பனார் வந்து சுவாமிகிட்ட அழுதாராம். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் கொடுத்தா அவங்கள விட்டு போயிடுவோன்னு நீங்கள் நினச்சேன்னா சுவாமி நீங்கள் தோற்று போயிடுவேள் அப்படின்னு, உங்களை விடமாட்டோம்னாராம். இது நடந்து 1 வாரம் 10 நாளைக்கெல்லாம் அன்னை மண்டபத்தில் சுவாமி கட்டில் படுத்துட்டு இருக்கார். சுவாமி கட்டில் கீழே பக்கத்தில் எல்லாம் நிறைய பக்தாள் படுத்துட்டு இருக்கா. அவரோட ரூம்ங்கிறது எல்லாரோட ரூமும் தான் அது. பாதி ராத்திரி விசித்திரமான சில குரல்கள்லாம் கேட்டிருக்கு. பயந்து போய் வாழலாம் முழிச்சுட்டு இருந்திருக்கா, ஆனால் ஏந்திருக்கிறதுக்கு பயம் படுத்துட்டு இருக்கா.
சாமி வந்து இந்த குரல் வந்த திக்கை நோக்கி கையை அப்படி காட்டி அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த குரல் மறைஞ்சிடுத்து. கார்த்தாலே கேட்டதுக்கு சுவாமி சொன்னாரா, இந்த பையன் வந்திருந்தான், அவனுக்கு சத்கதி கொடுத்தாச்சுன்னாரா. திண்ணமாய் அவனையே தியானம் செய்வோர்கள், திண்ணமாய் அவனையே தியானம் செய்வோர்கள், எண்ணம் எல்லாம் அறிந்து இடர்களை மாற்றிடுவார், எண்ணமெல்லாம் அறிந்து இடர்களை மாற்றிடுவார். கண்ணார கண்டனையோ. அழகா பாட்டு எழுதலாம், அழகா பாடலாம், நல்ல பக்கவாத்தியம் இருக்கலாம், பாவம் இல்லாத பஜனைக்கு சுவாமி ஏத்துக்க மாட்டாரே. பண்கள் பல அமைத்து பாடினால் போதுமா, பாவமும் பக்தியும் இல்லாது ஆகுமா. எத்தனையோ பேர் வந்து சுவாமிகிட்ட பாடுவா, பக்தி இருந்தால் தான் தரிசனம் கிடைக்கும், இல்லைன்னா அவ அங்கேயே நவராத்திரி மண்டபத்தில் பாடுவா, பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். பக்தியோட உருகினா ஓடி வந்துடுவார். புதுப்பாளையம் வெங்கட்ரமணி மாமாவோட அனுபவம் ஒன்று. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு பஜனை கோஷ்டியெல்லாம் அழிச்சுட்டு போயிருக்கார். ராத்திரி பூரா பஜனை பண்ணி சுவாமி அசத்திப்படணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம், பக்தியில் வர சந்தோஷம்தான். எல்லாம் சாயந்தரம் இதெல்லாம் பிரசாதம்லாம் எடுத்துட்டு எல்லாம் மூஞ்சி எலும்பி நெத்தி கித்திக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ராத்திரி பஜனைக்கு எல்லாரும் போய் உட்காந்துக்கிற பக்கவாத்தியத்தோடு எல்லாம். மாமா கணீர்னு பாடுவார், ரொம்ப நாளாக பாடுவார். சுவாமி உத்தரவு கொடுத்தோடனே ஆரம்பிக்கணும்னு உட்காந்துட்டு இருக்கா. சுவாமி இங்கேருந்து வந்து, இன்னைக்கு மகா சிவராத்திரி, சிவபெருமான் யோகமூர்த்தி, எல்லாரும் அமைதியாக தியானம் பண்ணுவோம்ட்டு வந்து போயிட்டார். என்னடா அது, எவ்வளவு ஆசையாக வந்தோம், இந்த பாட்டு நீ பாடு, இந்த பாட்டை நான் பாடுறேன், நாமாவளி நீ பாடு, இப்படிலாம் பிரிச்சுன்னு வந்தோமே, மொத்த பிளானும் போயிடுத்து. சட்டுனி வந்து போக முடியுமா? அதனால் அப்படியே உட்காண்டிருக்கா. அவர் 10 நிமிஷம் கழிச்சு பக்கவாத்திக்கார, மாமா இதோ வந்துட்டேன், இதோ வந்துடுறேன், அப்படி ஒருத்தராக போயிட்டா. மாமா மட்டும் இருக்கார், யாருமே இல்லை, எல்லாரும் போயிடுச்சு. பஜனை இல்லை, நாங்கள் உட்காந்து என்ன பண்ணுறது? மாமா ஆனால் சரி சுவாமி சொல்லிட்டா நம்ம இங்கேயே இருப்போம். மனசில் தாபம், பாடணும்னு ஆசைப்பட்ட பாட முடியலையேன்னு எல்லாரும் போயிட்டா. நாலாங்கால பூஜை வந்துருக்கு சிவராத்திரி. சுவாமி இங்கேருந்து வந்து உட்காந்து, நம்ம சரக்கு அவுத்து விடுவோம். அப்போ அவர் நினச்சிட்டாரா, இத்தனை பேரோட பாடுறது எப்படி, அவர் ஒரே ஒருத்தருக்காக பாடுறது எப்படி, அந்த ஆனந்தம் வருமா? அப்போ அவருக்கு நாம சங்கீர்த்தனத்தை சிவானுபவத்தை கொடுத்துட்டார் குருநாதர். ஸ்ரத்தா பக்தி இல்லைன்னா அதை கொடுப்பார், இல்லைன்னா விளையாடுவார், கொடுத்துருவார். அதோட பாடினா உடனே அனுக்கிரகம். கண்கள் இரண்டிருந்தும் காணாது போகுமா, எண்ணம் பல கொண்டு இனியும் ஏங்கலாமா. கண்ணிருந்தும் குருடராயின்னு நம்ம கண்ணு இருக்கு. எத்தனை கோவிலை தரிசனம் பண்ணுறோம், எத்தனை மகான்களை பார்க்குறோம், எத்தனை சத்சங்கத்துக்கு போகிறோம். கண் படைத்த பயன் கண்ணால் கண்ணனை காண்பதே இல்லையா? கண்களே, உங்களை பண்டரிபுரத்துக்கு கூட்டின்னு போகிறேன், கண்ணை கொட்டிடாமல் விட்டல பாருங்க. ரூபபாகத்தா லோச்சனி சுகசாலே ஹோ சாஜனி மாவுலி. அப்படி தரிசனம் பண்ணணும், அப்படி உள் வாங்கிக்கணும் இல்லையா? இந்த மனுஷ ஜென்மா உயர்ந்த ஜென்மான்னு சுவாமி ஒப்பில்லாத மனித பிறவியும் பெற அது கிடைச்சிருக்கே. இது சுவாமிக்கு அர்ப்பணமா, சத்சங்கத்துக்கு அர்ப்பணமா வாழணுமே. மாய உலகினிலே மானிடராய் பிறந்து மன்றாடும் நமக்கு அன்றாடம் தொல்லைதான். லௌகீக வாழ்க்கையில என்னைக்கும் திருப்திங்கிறது வரவே வராது. இவன் கோட்டீஸ்வரனா இருப்பான், இன்னொருத்தனுக்கு பல கோடி இருக்கேன்னு புகச்சப்படுவான். கஷ்டப்படணும்னு சொல்லலை, உனக்கு பகவான் கொடுத்துருக்கிறத உன் அறிவு திறமையில உழைச்சு குருநாதர் கிருப்பையால் சௌக்கியமாக இருக்க வேண்டியது. குடும்பம் நன்னா இருக்கணும், தர்ம காரியங்கள் பண்ண முடியும். அப்போதான். அதனால செல்வம் தேவை. பொறாமப்பட்டு கம்பேர் பண்ணிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுண்டு எல்லா மார்க்க தெரியுமே, என்னை விட அவனுக்கு புகழ் ஜாஸ்தியாக இருக்க, என்னை விட இவனுக்கு பணம் ஜாஸ்தியாக இருக்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பாழாக போகிறோம். எதுவுமே நிற்க போகிறதில்லைங்கிறது
ப்ராபபிளி நம்ம எல்லாத்தையும் இழந்து டெத் பெட்ல இருக்கும்போது நமக்கு தெரியுமோ என்னமோ, அதுவும் தெரியாதோ தெரியல. மாய உலகினிலே மானிடராய் பிறந்து மன்றாடும் நமக்கு அன்றாடம் தொல்லைதான். குழந்தை இல்லைன்னு ஒரு கவலை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியமா இல்லையேன்னு கவலை, அப்புறம் படிக்க மாட்டேங்கிறதேன்னு கவலை, அப்புறம் படிச்சுட்டு வெளிநாடு போயிடுதேன்னு கவலை, கல்யாணம் ஆலையேன்னு கவலை, அப்புறம் மாட்டு பொண்ணு அனுகூலமா இல்லையேன்னு ஒரு கவலை, குழந்தை பிறக்கலையேன்னு கவலை, பிறந்து விட்டா அதில் இருக்கிற பிரச்சனை. இப்படி வாழ்க்கை பூரா கமா 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 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். யாருக்கு? சத்சங்க அனுபவம் இல்லாத வாழ்க்கை. இப்போ சத்சங்கம் இருக்கிற வாழ்க்கைன்னா இத்தனை ப்ராப்ளம் அவளுக்கும் வரும். சாரதா தேவி சொல்கிற மாதிரி, நீ பிரிட்ஜு மேலே நின்றுட்டு இருப்ப, ரிவர்லேருந்து வாட்டர் இப்படி வந்து அப்படி போயிடும், உனக்கு பொண்ணை படாதுங்கிற. எலவேட் பண்ணி சுவாமி மேலே கூட்டின்னு போயிடுவார். இத்தனை ப்ராப்ளம்ஸும் பக்தாள் வாழ்க்கையில் உண்டு, இதை விட சத்த கூடவே உண்டு. ஆனால் அது அவளை பாதிக்காதுங்கிறது யாருக்கு தெரியும்னா, அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்தவாளுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து புரியவே புரியாது, இந்த லாஜிக்கே புரியாது. லவலேசம் கடுகத்தனை பக்தி பண்ணிவிட்டா பகவான் எப்படி காப்பாற்றுறான் அந்த குடும்பத்தைங்கிறத அந்த பக்தி வலைக்குள்ளே மாட்டின்றவாளுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்த்தா இது எப்படி, இது சாத்தியமே இல்லையே, ஒரு படிக்காமல் உத்தியோகத்துக்கு போகாமல் அப்படி இருக்க சொல்லலை. குருஜி முரளிதர சுவாமிகள் சங்கத்தில் நல்ல படித்த இளைஞர்களுக்கெல்லாம் பாகவத தர்மத்தை சொல்லித்தரார். நீ எங்கேயோ போய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஃபாரின்ல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்காத, உனக்கு ஸ்ரேயஸு பிரேயஸு ரெண்டும் கிடைக்கும்னு எத்தனை இளைஞர்களை தயார் பண்ணுறா. இது அவரோட கருணைனா இதுக்கு அந்த பசங்க ஒத்துக்கிறது, இதுக்கு அவள் அப்பா அம்மா அனுப்புகிறா. அவளை என்ன சொல்கிறது இல்லையா? இந்த காலத்தில் போய் பாகவதத்தை படித்து நீ எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமான்னா ஏன் முடியாது? நீ சம்பாத்தியத்தை நாட்டம் வைக்காத, பாகவதத்தை படி. கிருஷ்ணன் ஒன்று எப்படி கைவிடுவான், எப்படி காப்பாற்றாமல் இருப்பான்? அந்த ஃபேம் ஃபைத், பாகவத தர்மம் காப்பாற்றும், நம்ம பண்ணுற சத்காரியங்கள் காப்பாற்றுங்கிற எண்ணம் இருந்துடுத்துன்னா மாய உலகத்தில் இருந்துட்டே மன்றாடாமல் இருக்கலாம். அதுக்கு வழி சொல்கிறார். சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான், மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான். சாமி அடிக்கடி சொல்ற வார்த்தை, அன்னை மடித்தல பிள்ளையாகி விடுவோமே, அன்னைக்கன்றோ கவலை அப்படிமே. நான் மடியை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து படுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறார் இல்லையா? அன்னை மடித்தல பிள்ளையாகி விடுவோமே. துகாராமராஜரா, நீ எவ்வளவு பாபங்கள் எத்தனை தோஷங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட விளையாடிட்டு அழுக்கான குழந்தையோ மலமூத்திர விசர்ஜனாதிகளால் அசுத்தமான குழந்தையோ ஒரு தாயார் தள்ளி வைக்க முடியுமா? சுத்தம் பண்றதே அவ வேலை தானே. துவாம் துவாம் ஜரி கேல கோட்டி அந்நியாய, துவாம் ஜரி கேல கோட்டி அந்நியாய, அரத்தில சத்குருமாய, அரத்தில சத்குருமாய, ஜரி ஜாய 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 ஜரி சத்குரு சேபாய, அதான் ஜரி ஜாய 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 ஜரி சத்குரு சேபாய. அரத்தில சத்குரு மாய, அம்மாவான சத்குரு உன்னோட அவ்வளவு தோஷங்களையும் சுத்தம் பண்ணுவார். நீ கவலைப்படாத, ஆஸ் இட் இஸ் நீ எப்படி இருக்கியோ உன்னை அவரை உயர்த்துப்பார். பட் யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். குருநாதா நீயே கதி, என்னை காப்பாத்துன்னுட்டா நீ எப்படி இருக்கியோ உன்னை எப்படி ஆக்கணுமோ அப்படி அவர் மோல்டு பண்ணிடுவார். அதை பற்றி கவலைப்பட வேணாம். சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான், மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான். மற்றவாளுக்கு இருக்கிற லோகம்தான் பக்தாளுக்கும். ஆனா இந்த கஷ்டங்கள் கவலைகளை நமக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கு, உடம்புல 1000 பிரச்சனை இருக்கு. இதை விட்டுவிட்டு இன்னைக்கு அசம்பிளியில் என்ன நடந்தது தெரியுமா சார்னு ஆரம்பிப்பான். என்ன யாருக்கு லாபம் சொல்லு? நம்மளால ஒண்ணுமே எதையும் ஆல்டர் பண்ண முடியாது, யாரும் கேட்க மாட்டா. டிராவல் பண்ணும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த தமாஷெல்லாம் பேசின்னு போவா இல்லையா? இந்த இடத்துல பிஎம் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஃபாரின்ல அந்த பிரசிடென்ட் இப்படி பண்ணிவிட்டாருங்கிறான். நம்மளை எவன் மதிக்கிறான் சொல்லு? நம்மளை வாவான்னு கூப்பிடுற சாமியை நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம படிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் கொட்டி கிடக்கு சத்சங்கம்.
அது பக்கமே போக முடியல. வெறும் வம்பு, வெறும் விவகாரம், காலனாக்கு பிரயோஜனம் இல்லாது இல்லையா? சாமி சொல்வாராம், அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம்னு 3 இருக்கு. அவசியம் என்ன? தபோவனத்துக்கு வரணும். அத்தியாவசியம் என்ன? இங்கே நடக்கிற பாதுகாப்பு பூஜை, சத்சங்கத்தில், சேவையில் கலந்துக்கணும். அனாவசியம் என்ன? அங்கேயே உட்காந்து வம்பு பேசுறது கூடாது. நான் நிறைய கோவில்களில் பார்த்துருக்கேன். அரண் நாமம் அன்றி வேறொன்றும் பேசாதீர் ஆலயத்தொள்னு போட்டிருப்பான். அது கீழே தான் உட்காந்து அரட்டையே அடிப்பாவா. இந்த மாய பிரபஞ்சம்ங்கிறது பக்தாளுக்கு இல்லாமல் போயிடும். விவேகானந்த சுவாமி சொல்ற, நான் பரிவுராஜகனா சித்தின போது இந்த காணல் நீர் பார்ப்பேன். தள்ளி தண்ணீர் காப்பில் இருக்கும். ரொம்ப தாகமாக இருக்கா, போய் தண்ணி குடிக்கலான்னு கிட்டக்க போனால் அது இருக்காது. இன்னொரு 50 அடி தள்ளி தெரியும். முதல் தரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் அது காணல் நீர்னு தெரிஞ்சு போயிடுத்தேன். எனக்கு காணல் நீர்னு தெரிஞ்சதுனால அது தெரியாமல் இருக்காது. அது தெரியும், அது காணல் நீர்னு எனக்கு தெரியும். இதுதான் ஞானியோட பார்வையில் உலகம். உலகம் இப்படியே தான் தெரியும். ஆனால் இது அவ்வளவும் விளையாட்டு, லீலேன்னு அவனுக்கு புரிஞ்சு போயிடும். ராமகிருஷ்ணன் சொல்றார், தலகாணி கடையில் வெவ்வேறு கலர் ஒரேல உள்ளுக்குள்ள ஒரே பஞ்சு தான் இருக்கு. அப்படிதான் பிரபஞ்சம் பூரா பகவான் தான் இருக்காங்கிற. நீ ரூப பேதத்தை பார்த்து குழம்பி போய்டுற. அவ்வளவும் அவன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். அவ்வளோதான் விஷயம். இந்த பிரஜை வரணும்னு சொன்னா குருநாதன்ட சரணாகதி பண்ணால் மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான் கண்ணார கண்டனையோ. 1000 பேர்கள் அருகினிலே வந்து ஆன பல கதைகள் அண்ணலிடம் சொல்வார். சாமிகிட்ட வரிசையா நின்று அவளோட லௌகீக விஷயங்கள்லாம் சொல்லுவா. எங்கிட்ட இதெல்லாம் பேசலாமான்னு கேட்க மாட்டார். அத்தனைக்கும் செவி சாய்த்து அவர் உள்ளம் பார்த்து அனுக்கிரகம் செய்கின்ற அற்புத அழகினை. கேட்கிறவா யாரு, எதுக்கு கேட்கிறா, எல்லாம் அவருக்கு தெரியும். அதுல பக்தி ஸ்ரத்தை இருந்தால் அனுக்கிரகம் உண்டு. அப்படி இல்லை, சுவாமியை பரீட்சை பண்ணுறதுக்காக அப்படி ஒருத்தர் வந்தாராம். வீட்டில் உடம்பு சரியில்லை, சாமி விபூதி கொடுங்க அப்படின்னாராம். விபூதியா? கோயிலுக்கு போனால் குருக்கள் தருவார். உடம்பு முடியலையா? வைத்தியரை போய் பார்ப்போம். அப்போ அண்ணன் போனதுக்கப்புறம் இந்த சாமி எப்படின்னு பரீட்சை பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே இவாளையும் காப்பாற்று. பெரிய பண்டிதாள் வருவா, மகா வித்வான்கள் வருவா, சாஸ்திரஜாள் வருவா, பெரிய பீடாதிபதிகள் மடாதிபதிகள் வருவா, பிரம்மஜானிகள் வருவா, கிராமத்து ஜனங்கள் வருவா. எல்லார்ட்டையும் பேசுவேன். எல்லாருக்கும் ப்ராக்சிமிட்டி உண்டு, நெருங்கி போய் பேசலாம், என்ன வேணா கேட்கலாம், எது கேட்டாலும் அதுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். மாடு கண்ணு போடலை, அப்படியா? வேண்டுவோம் தேவா, சரியா போயிடும். இது திருமேனியோடு இருந்தபோது அவர் என்ன பண்ணினாரோ இவ்வளவும் இன்னைக்கும் பார்க்குறோம். அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே நடக்காத விஷயங்கிறது இல்லவே இல்லை. பிரார்த்தனை ஸ்ரத்தையாக இருக்கணும். நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈக்குவேஷன், கிரேஸ் ப்ளஸ் ஃபெய்த் இஸ் ஈக்குவல் டு மிராக்கிள். அவ்வளோதான். கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். நமக்கு ஃபெய்த் வந்துடுத்து, நம்பிக்கை வந்துடுத்துனா அத்புதம்னு நாம் நினைக்கிறது. அவருக்கு அது அத்புதம் இல்லை, நமக்கு அது அத்புதம். கிருஷ்ணனுக்கு மலையை தூக்கினான்னு நம்ம ஆங்கிறோம். குழந்தை கிருஷ்ணனுக்கு அது விஷயமே இல்லையே. நாராயண தீர்த்தரே சொல்றார், இத்தனை உலகங்களை நீ சுமக்கிற, நீ இன்னும் மலையை தூக்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்றா, நீ கிரெடிட் எடுத்துக்கிறியடாங்கிறாரு. உன்னால முடியாதது ஏதாவது உண்டா அப்படின்னு. சுவாமியால முடியாததே இல்லை. ஸ்ரத்தா பக்தி இருந்தால் அனுகிரகம் அவர் பண்ண வேண்டியதே இல்லை, அவர் பண்ணிண்டே இருக்கார். அந்த அனுகிரகம் ஓயவே ஓயலை, நிற்கவே நிற்கலை. அத்தனைக்கும் செவி சாய்த்து அவர் உள்ளம் பார்த்து அனுக்கிரகம் செய்கின்ற அற்புத அழகினை கண்ணார கண்டனையோ. கொண்டு வருவதில்லை, கொண்டு போவதும் இல்லை. வரும்போது ஒன்றும் கொண்டு வராமல் வந்தோம், போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லைன்னு சொல்லுவா.
இல்லை வரும்போது 2 பேக்கோட வந்தோம், போகும்போது 10 பேக்கோட போகிறோம். எங்களுக்கே சாதாரணமாக ஊருக்கு போனால் எங்கள் துணிமணியோடு வருவோம். அவாவா வேஷ்டி புடவை பழங்கள் பட்சணங்களும் கொடுத்து 10 பையோடு திரும்பி போவோம். இது நான் சொல்கிற பை வேற, புண்ணிய பாப பை. அதோட வரோம், அதை கழிக்காமல் அதை மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறோம். கொண்டு வருவதில்லை கொண்டு போவதும் இல்லை, நின்று பின் தொடர்வது 2 வினைகளே. அவாவா பேலன்ஸ் ஷீட் அவாவாளுக்கு தான். எங்கள் ஆடிட்டர் வந்திருக்காரு, அதனால் இந்த லாங்குவேஜும் பேசுகிறேன். அவாவா ட்ரையல் பேலன்ஸ் அவாவாளுக்கு தான். பொண்டாட்டி பிள்ளையா இருக்கட்டும், ஒருத்தன் புண்ணியத்தை ஒருத்தன் வாங்க முடியாது, ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் வாங்க முடியாது. அந்தந்த ஜீவன் அனுபவிச்சு ஆகணும். அது அனுபவிக்கிறத பக்கத்தில் இருந்து வேணால் அழலாம், அந்த பாவத்தை வேணால் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பெண்டாட்டி பிள்ளை என்று பாசம் ஏன் வைக்கிறாய், திண்டாடி தெருவில் நிற்க திரும்பி திரும்பி பிறப்பாய். பொண்டாட்டியோ பிள்ளையோ யார்கிட்டையும் அன்போட இரு, பாசம் வைக்காத. பாசம்ங்கிறது விடவே முடியாத பற்று, அது உன்னை கவுத்துடும். ஏன்னா யாரும் யாரோடையும் எதுவும் எதோடையும் சாஸ்வதமாக இருக்கவே முடியாது. இதுதான் உலகத்தோட நியதி. அட மரணம் அடைய வேண்டாம். ஏன் அம்மா அப்பா ஒரு ஊரில் இருப்பா, பிள்ளை ஒரு ஊரில் இருக்கும். நான் அடையார்கிட்ட ஒரு முதியோர் இல்லத்தில் போய் உபன்யாசம் பண்ணேன். ஒரு வயசான மாமி என்கிட்ட சொன்னான், பக்கத்து ஏரியாவில் தான் என் பிள்ளை இருக்கான், என்னை கொண்ட இங்கே விட்டுட்டான், கான்டாக்ட் பண்ணுறதில்ல, நான் பேசினாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், மாதம் பணம் கட்டுற நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சால் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், நான் பணம் கட்டுறது எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை நான் வளர்த்தேன், அவன் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல, அவனுக்கு நல்ல புத்தி வரணும்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன்னு ஒரு தாயார் சொன்னான். நிதர்சனமாக தானே இருக்கு. ஆற்றுலேருந்து விளக்கலாம், ஆற்றுலேருந்து அவா விலகி போகலாம், ஆற்றுல இருந்தே நமக்கு இன்வாலிடான சுச்சுவேஷன் வரலாம், என்ன வேணால் நடக்கும். ஏன்னா அவாவா வாழ்க்கை அவாவாளுக்கு அதான் நிஜம். அவா வயிற்றுக்கு அவாவா சாப்பிட்ற மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுனா யாரையும் நம்ம பிளேம் பண்ண மாட்டோம். குழந்தைகளை சத்சங்கமாக வளர்க்காததோட விளைவு இதுவும் தான். அதனால் இதில் பாசம் வைக்காத, அன்பு வை. அவளும் நல்லா இருக்கணும், அவளுக்கு பக்தி வரணும்னு சுவாமியை வேண்டிக்கோ. அப்படி ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா பிராணன் போகும்போது, ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலையே, அந்த பொண்ணுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பான். நீ உன் சரீரமோ உன்னுடைய வஸ்திரம் ஒன்றும் வராது. உடலை விட்டே உன்னுயிர் நீங்கும், உற்றார் பெற்றார் உடன் வரார், வரும் சடலத்தை கொண்டே சற்று நேரம் அழுவார், சாஸ்வதமாய் அவர் பின்தொடராருங்க. அவ்வளவுதானே. அப்படின்னு அது எப்போ வேணா நடக்கலாம்ங்கிறதுனால நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கணும், இன்டர்னல் ஜேர்னிக்கு ரெடி பண்ணிக்கணும். சத்சங்க வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டோம், சரி இனிமே உடனே ஒதுக்க வேண்டாம். அதில் இருக்கிற நாட்டத்தை விட்டுட்டு கடமையை பண்ணிட்டு இந்த பக்கம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை பிரயோஜனம் இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பி திருப்பி ஜென்மா எடுப்பேன். ஒருத்தன் தோட்டத்தில் பணத்தை புதைச்சி வச்சாங்கிறார் பரமஹம்சர், தங்க கட்டியாக புதைச்சி வச்சான். அதை பிள்ளைகிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தான், அதுக்குள்ளே பிராணம் போயிடுது. மனசில் கடைசி எண்ணம் என்ன, ஐயோ இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டு போகிறாமே போயிட்டான். மறு ஜென்மால பாம்பா பிறந்து இந்த தங்கம் வச்சிருக்கிற இடத்த சுற்றி சுற்றி வந்தானான். அவன் புள்ள ஒரு நாள் அந்த பக்கம் வந்தானா, அவன் பொண்டாட்டி வந்து பாம்பு வந்திருக்கு நான் கம்பெடுத்துன்னு அடிக்க வந்தானா. இவன் புஷு புஷுங்கிறான். அது என்ன லாங்குவேஜ், அட பாம்பு உங்கள் அப்பா வந்திருக்கேன்டா, உனக்கு தாண்டா தங்க வச்சிருக்கேன், ஓங்கி ஒரு போடு. மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும்ங்கிற ஜடவிரத சரித்திரமே நமக்கு பிரமாணம் இல்லையா? மனசு கடைசி நேரத்தில் பகவானை நினைக்குமான்னு நினைக்காதுங்கிறார் சுவாமி. இப்போலேருந்து நினைச்சுட்டா இருந்தால் அந்த நேரத்தில் வருமே தவிர, உழைக்கும் போது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே திடீர்னு பிராக்டிஸ் பண்ணா வராதும்பர். திண்டாடி தெருவில் நிற்க திரும்பி திரும்பி பிறப்பாய். எத்தனை ஜென்மா எடுத்தியோ, யார் யாரா பிறந்தியோ, எந்தெந்த ஊர்ல இருந்தியோ யாருக்கு தெரியும்? பிறந்து பிறந்து என்ன
பேரின்பத்தை கண்டாய். கபீர்தாசர் சார் கோனு கிசேக்கா ஜோரு லடுக்கே கோனு கிசேக்கா சாலாரே பாய். யாராத்துல மாட்டு பொண்ணா இருந்தியோ, பிள்ளையா இருந்தியோ, பொண்ணா இருந்தியோ, நாயா இருந்தியோ, நரியா இருந்தியோ, பன்னியா, யாருக்கு தெரியும்? திருப்பி என்னவா ஆக போறியோ யாருக்கு தெரியும்? இது ஒரு சட்டை தானே, இது விட்டு போயிடுமே, எப்போ வேணா விட்டு போயிடுமே. உள்ள இருக்கிற ஜீவனுக்கு சத்கதி தேடிக்கலன்னா அது திருப்பி பிறவி எடுக்குமே, பிறவி நல்ல பிறவியா கிடைக்கணுமே. நம்ம சுவாமி சொல்லுவார், ஜீவன் முக்தி மோட்சம் என்ன பெரிய வார்த்தை, அடுத்த ஜென்மா மனுஷ ஜென்மாவா கிடைக்கிறதுக்கே இந்த ஜென்மாவில் உழைச்சா போரும் பாரு. அது பெரிய விஷயம், துர்லபம் மனுஷ ஜென்மா, சாதாரண விஷயம் இல்லையே. அதனால திருப்பி திருப்பி பறந்து பறந்து இந்த ஜென்மாவில் பண்ணின பாவத்துக்கு இன்னும் எங்கே கொண்ட போடுமோ, அங்கே என்ன பாடுபட போறியோ. இப்போ இந்த ஜென்மாவில் 50 வயசில் பக்தி வந்ததுன்னா அப்போ 70 வயசில் வருமோ, வராமையே போயிடுமோ தெரியாது. பிறவாதிருக்க என்ன வழிதான் செய்து கொண்டாய். திருப்பியும் பிறவி எடுக்காம இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும். நீ ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்குறார். என்ன வழி சுவாமி? ஹோமம் பண்ணணுமா, யோகம் பண்ணணுமா, தபசு பண்ணணுமா, என்ன பண்ணணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தரம் மறந்து ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால், மறந்து ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம். நம்மள மறந்து குருநாதான்னு உருகி கதறது, அட அகஸ்மாத்தா சொல்றது, தற்செயலா சொல்றது. திறந்து வழி காட்டுவான் திரும்பி வராதிருக்க கண்ணார கண்டனையோ. ஜாதி மத பேத சண்டை சச்சரவு அவர்க்கில்லை. சாஸ்திர மரியாதையை சுவாமி மீற மாட்டார். வைதீகத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், ஆகமத்துக்கு என்ன மரியாதை உண்டோ அதை கொடுப்பார். தபோந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வைதீக பூஜை நடக்கும், ஆகம பூஜை நடக்கும், பாத பூஜை அவ்வளவு பேர் பண்ணலாம், ஆத்ம பூஜை அவ்வளவு பேருக்கு சமம். யார் வந்தாலும் அவள் மனசு நோகாதபடிக்கு, அவள் சம்பிரதாயத்தில் அவளுக்கு வேதனை வராதபடிக்கு அவளுக்கு ஏத்தாப்புல அனுக்கிரகம். எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கும் இடமே கொடுக்க மாட்டார். அங்கே வந்தாலே எல்லா பேதங்களும் மறைஞ்சு போயிடுறது. அபிஷிக்தானந்தர் எழுதுற வைஷ்ணவா வருவா, சைவாள் வருவா, ஸ்மார்த்தா வருவா, மாத்வா வருவா, வேற மதத்தை சேர்ந்தவா வருவா, கிறிஸ்துவாளோ முஸ்லீம்ஸோ வருவா, சிலோன்லேருந்து புத்த பிட்சுக்கள்லாம் வந்திருக்கா, ஜெயின துறவிகள் வந்திருக்கா சுவாமியை பார்க்க, நாஸ்திகாள் வருவா. அவ்வளவு பேருக்கும் அனுகிரகம். அங்கே வந்துட்டு போனால் அவன் வாழ்க்கையில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராமல் இருக்க முடியுமா எங்கேயாவது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சிக்காரர் வந்தார், கட்சி பேரை சொன்னார், நான் இந்த கட்சின்னார். சாமி சிரிச்சுன்னு சுவாமியை அந்த கட்சி தான் விட்டார். ஒரு விலை வெளுத்து போயிட்டார். நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சியாச்சே, நம்ம இல்லைன்னு மேடையில் பேசிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம், சாமி வந்து நான் அந்த கட்சிங்கிறாரு அப்படின்னா. சாமி சிரிச்சேன், இது தெய்வீக முன்னேற்ற கழகம் அப்படின்னார். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். தப்பு இல்லை, தன்னம்பிக்கையாவது இருக்கா அப்படின்னா. சமயத்தில் அதுவும் இருக்க மாட்டேங்கிறது, அது ரொம்ப மோசம் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் சுவாமி, கடவுளே இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னா. சுவாமின்னு ஒன்று கிடையாது அப்படின்னார். அப்படியா, உட்காருவோம் அப்படின்ட்டு. நிறைய பக்தாள் சேர்ந்துட்டா பாபா ஏதோ பேசின்னு இருக்கா, சுவாமி அவளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கார். முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள் அங்கே வரார். சுவாமி உட்காந்துக்கிறதே தெரியல, எல்லாரும் நிற்கிறதுனால. சுவாமி இருக்கார் அங்கே அப்படின்னு கேட்டுட்டே வர்றார். இந்த நாஸ்திகம் வந்து இதோ இங்கே இருக்காருன்னா. சாமி சொன்னார், சாமி இல்லைன்னு சொன்ன வாயால் இருக்குன்னு சொல்ல வச்சு கொடுத்து பத்தியா அப்படின்னார். பரம நாஸ்திகராக இருந்த விழுப்புரம் வடிவேல் பிள்ளைய பழுத்த பக்தராக மாற்றினார்.
ஜாதி மத பேத சண்டை சச்சரவு அவர்க்கு இல்லை. சன்மார்க்கம் காட்டுகின்றார் உள்மார்க்கம் காட்டும். அத்தியாத்ம வித்யாலயம்னு தபோவனத்தில் உண்டு, போர்டு போட்டிருக்கோம். நாமாஜி ஒருத்தரம் கேட்டாராம், இதுக்கு என்ன அர்த்தம்னாரா? மத்தியானம் சொல்றேன்னாரா சுவாமி. பஜனை நடக்கிறது, பாத பூஜை நடக்கிறது, அத்தியாத்ம வித்யாலயம்னா என்ன? மத்தியான நேரம் நாமாஜி எங்கே இருக்காரோ அங்கே தேடின்னு வந்துட்டார் சுவாமி. பதில் தயாராக இருக்கு, வருவோம்னாரா. வந்து அங்கே பாத பூஜை நடக்கிற இந்த மண்டபத்துக்கு தான் அந்த பேர், மகா மண்டபத்துக்கு. அங்கே ஒருத்தர் யாரோ படுத்து தூங்கிட்டு இருக்கார், இதுதான் அது அப்படின்னாரா. சுவாமி வேடிக்கை பண்ணார். என்ன சுவாமி சொல்கிறார், இப்போ அவருக்கு சரீர பிரஜை இருக்கா? அவர் மனசு வேலை செய்கிறதா? அவரால் யாருக்காவது இடைஞ்சல் உண்டா? அகங்காரம் அமகாரம் இருக்கா? ஆழ்ந்த நிலையில் இருக்காரு. இதுதான் அத்தியாத்ம வித்யாலயம்னாராம். எங்கேருந்து எங்கே கொண்டு போயிட்டார் அவர். இன்னொரு பக்தர் வந்து இந்த போர்டை படிக்கிறார், அத்தியாத்ம வித்யாலயம்னு. சுவாமி அவர்கிட்ட வந்து, அவர் பாகவதர், சுவாமி அவர்கிட்ட வந்து, அது படித்தவாள்லாம் விவாதம் பண்ணுற இடம், நம்மக்கிட்ட ஜாலரா இருக்கோ இல்லையோ பஜனை பண்ணுவோம் போகிறோம். ஏன்னா வேதாந்த விஷயங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ இதைத்தான் சாதுக்கள் அனுபவத்தில் பாடியிருக்கா. அந்த பதிகங்கள்லையோ பாசுரங்கள்லையோ அபங்கங்கள்லையோ இந்த தத்துவம் தான் இருக்கு. இது புஸ்தகமாக படித்து நீ தெரிஞ்சுட்டா என்ன, பாட்டாக பாடி தெரிஞ்சுட்டா என்ன, அந்த மகான்கள் பிரசாத் அந்த அனுபவம் உனக்கு கிடைச்சிடுமே, அது போருமே. சன்மார்க்கம் காட்டுகின்றார் உள்மார்க்கம் காட்டும். சாதுராம் சுவாமிகள் வந்தபோது நடந்த சம்பவத்தையும் நான் விஜயத்தில் சொல்லியிருக்கேன். அவர் திருப்பதி பாடணும்னு ஆசைப்படுறார். சிவராமகிருஷ்ணயர் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார். அப்போ அவருக்கு சேத்துராமன் பேர், சுவாமிகள் ஆகலை, சேத்துராமன் வந்திருக்கார், திருப்புகழ் பாடணும்னு ஆசைப்படுறார். சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும், பஜனைன்னா பிடிக்கும், திருப்புகழ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்வனைப்பட்டி உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் சிவராமகிருஷ்ணயர். சுவாமி சரின்னு ஒரு பாட போகிறார். சுவாமி பாட்டு வழக்கமாக கேட்குறவர் அன்றைக்கி அனுக்கிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதனால் சுவாமி சொல்கிறார், எத்தனை நாளைக்கு பாடிண்டே இருக்கிறது, இந்த நாதம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு வந்து போட்டார். சிவராமகிருஷ்ணனுக்கு வருத்தம், நம்ம எனக்கிட்ட ஒரு பிள்ளை பாடுறேன்னு வந்திருக்கு, இவர் பாட்டு கேட்குறவர் தானே இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னா. இவருக்கு சாதுராம் சுவாமிகளுக்கு அதில் இருக்கிற மெசேஜ் புரிஞ்சு கொடுத்து அவரே சொன்னார். இதை எத்தனை பஜனையில் நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாக பந்த மயூரா நமோ நம பரசூர சேததண்ட வினோதா நமோ நம கீத கிங்கிணி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ. இந்த பாட்டு ஆரம்பிச்சா அப்படி போயிட்டே இருக்கும், முடிக்க முடியாதபடி சென்டென்ஸ் போட்டிருக்கார். இந்த பிந்துஸ்தானத்திலேருந்து அந்த நாதம் கிளம்பி வருதுங்கிறத நான் யோசிச்சது இல்லையே. நான் பாடுறேன், இந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னு நான் யோசிச்சது இல்லையே. இந்த நாதம் உள்ளேருந்து எங்கே வருதுன்னு நான் யோசிச்சது இல்லையே. ஒரு நாளைக்கு பிராணன் போனதுக்கப்புறம் அந்த பாடகன்ட்டேருந்து பாட்டு வராது. இத்தனை நாளாக பாடினவன் யார்? உள்ளே இருந்து ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனியில் ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய ஹெச்எம்வி எல்பி ரிலீஸ் பண்ணா. கீவாஜா அவர்கள் தான் பேசினார். அப்போ சொன்னார், அவர் ஹரிதாஸ் சுவாமிகள் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல குருமூர்த்தி என்னுள் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும்னு சொல்லுவார். அப்போ அவர் பேசல, அவர் பாடலை, அவர் குருநாதர் தான் பேசுகிறார், பாடுறார். அதுதான் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஹெச்எம்வின்னர். உள்ளுக்குள்ளே இருக்கிற குருன்னா பேசுகிறார், பாடுறார். நம்ம இல்லையே,
நம்மளை இல்லாமல் பண்ணினுட்டா குரு அங்க வந்து உட்கார்ந்துக்கிறார் இல்லையா? சன்மார்க்கத்தை காட்டக்கூடிய குருநாதர். உள் மார்க்கம் என்ன? தன்னால பாடிண்டே இருக்கே, அந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடின்னு சொல்லி அவர் அந்தர்முகமாக திருப்பி அன்றைக்கி ராத்திரி பூரா தியானம் பண்ணி மறுநாள் காத்தால சுவாமிகிட்ட வந்து, சுவாமி சொன்னது ராத்திரி பூரா என் நெஞ்சிலேயே ஒலிச்சுட்டு இருந்தது, அந்த நாதம் எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சுவாமி அனுக்கிரகம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்ணார். சுவாமி சொன்னார், கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்கேயோ இல்லையே, அங்கேயே தானே இருக்குது, அதை தேடி அதையே அடைவோம்னார். அதுக்கப்புறம் வைஷ்ணவி கோவிலில் திருமல்ல வாயில சன்னியாசம் வாங்கிட்டு சாதுராம சுவாமிகளாக மாறினார். அப்படின்னா ஒரு வார்த்தையால் ஒரு பாகவதரை சுவாமிகளாக்கிவிட்டார். அவ்வளோதான் விஷயம். அதுதான் அந்த உள் மார்க்கம். அந்தர்முகமாக பக்தியோட உருகி பாடுறது. சன்மார்க்கம் காட்டுகின்றார் உள்மார்க்கம் காட்டும் தில்லைநாதனை போல் வீற்றிருப்பார். நடராஜர மாதிரி லீலா நடனம் ஆடுறவர் சுவாமி. நம்ம மங்காநல்லூர் அருள்சேகர் ஐயா அவர்கள் ஒரு தினம் சதாசிவ சுவாமிகிட்ட பேசும்போது கேட்டார், ரமண பகவானும் அத்வைதி, நம்ம சுவாமியும் அத்வைதி, ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஒரே தத்துவம் தானே சொன்னான். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், ரமண மகர்ஷி தட்சிணாமூர்த்தியை நம்ம சுவாமி நடராஜர்னு விட்டார். ஆருத்ரா பௌர்ணமி ஒட்டி தான் அவருக்கு ஆராதனை தினமும் வருது. அழகிலா விளையாட்டுடையார் நம்ம சுவாமி. அப்படி ஒரு விளையாட்டாக ஐந்தொழிலும் ஆற்றக்கூடிய சிவபெருமான் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுக்கிரகம் அவ்வளோ பண்ற சுவாமி. தில்லைநாதனை போல் வீற்றிருப்பார், நான் அதை ஓட்டுவிப்பார். சுவாமிகிட்ட நாட்டம் வர வர நிஜமாவே அகங்காரம் போயிடும். ரொம்ப சிம்பிள். அவரோட ரூப தியானம், அவரோட மகிமைகளை சிரவணம் பண்ணுறது, அதையே திருப்பி திருப்பியும் படிக்கிறது, கேட்கறது, பாட்டு பாடுறது, தபோவன தினசரி வழிபாடுங்கிறது நமக்கெல்லாம் வேத புஸ்தகம். ஞானானந்த மணிமாலை, ஞான மணிமாலைங்கிறது நமக்கெல்லாம் வேத புஸ்தகம். இதை பாடிண்டே இருந்தால எதை அடையணுமோ அதை அடைஞ்சு விடலாம், எது நம்மளை விட்டு போகணுமோ அது போயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கேசவ சந்திரசேனோட ஆரிய சமாஜுக்கு வரும் பொழுது அங்கே இருக்கிற பக்தாள்லாம் எல்லாம் ரொம்ப நிறைய படித்தவா. இவர் இந்த ஃபிலாசபி தெரியும், அவருக்கு அது தெரியும், அவர் அந்த டிகிரி வாங்கியிருக்கார், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது படித்தவா. எல்லாம் விளையாடுன்னு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு பளிச்சுன்னு இருப்பா. சத்சங்கத்துக்கு அப்படி கம்பீரமாக வருவா. ஃப்ரம் 7:30 to 7:45 மெடிடேஷன், க்ளோஸ் யுவர் ஐஸ். அது மாதிரி பரமஹம்சர் இப்படி வேடிக்கை பார்க்குறார். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எல்லாம் கண்ணை மூடின்னு இருக்கா, உள்ளுக்குள்ளே ஜகடா நடக்கிறது, சண்டை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேசவ சந்திரசேன்கிட்ட வந்து இவர்கிட்ட மட்டும்தான் வால் விழுந்துடுத்துனார். அவர் சொன்னதை சட்டுன்னு அவள் புரிஞ்சுக்கல. நம்மளுடைய ஆச்சாரியரை வந்து இவர் மட்டமாக சொல்கிறாரு, வால் விழுந்துடுத்துனா அப்போ வால் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு அஜிடேட் ஆகிட்டா. பரமஹம்சர் சொன்னார், தலைப்பரட்டையாக இருக்கும்போது வால் இருக்கும், தவளையானவன வால் விழுந்துடும், வளர்ச்சியில் வால் விழணும், அதுதான் வளர்ச்சின்னு அர்த்தம் அப்படின்னு அவருக்கு அந்த அகங்காரம் போயிடுத்துங்கிறத பரமஹம்சர் சொல்றார். நான் அதை ஓட்டுவிப்பார். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வர வர வேண்டாது நம்மளை விட்டு போயிடும். நம்பி தொழுகின்ற ஹரிதாசரை முதல்ல ஒரிஜினலா எழுதினது என்ன தெரியுமோ, ஆட்டுவிப்பார் அப்படிதான் எழுதினார். சுவாமி எதிர்க்கே பாடினதான் நாமாஜி எழுதியிருக்காரு. ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி ஜம்பன் அப்படி காஷாய வஸ்திரம் தரிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கார். சுவாமியோட ஆக்ஞப்படி ஒரு சாது வந்து ஜோதிர் மடத்துக்கு போய் ஒரு தண்டத்தை சிவர்தகிரி சுவாமியோட அதிஷ்டானத்தை வச்சு எடுத்துன்னு வந்தாராம். அதை கையில் வச்சுட்டு சுவாமி எனக்கு தரிசனம் கொடுக்குறார். கண்கொள்ளா காட்சியாக இருந்துதான். அவரோட ஏற்கனவே திவ்ய தேஜஸை இன்னும் ஜொலிக்கிறது. அப்போ தான் அந்த கண்ணார கண்டனையோன்னு பாடுறார். பாட்டுகள் அப்படியே பொங்கானு பொங்கமாக அவர்கிட்ட பொங்கி வருது. யாரா பக்கத்தில் இருக்கிறவா எழுதின்றாதான் உண்டு. அப்போ தில்லைநாதனை போல் வீற்றிருப்பார், நான் அதை ஓட்டுவிப்பார், நம்பி தொழுகின்ற ஹரிதாசரை ஆட்டுவிப்பார். சாமி உடனே திரும்பி பார்த்து, ஆட்டமெல்லாம் அடங்கியாச்சு,
கூட்டுவிப்பார்னு பாடுவோம்னாரா. ஞானானுபவத்தில் எழுதியிருக்கார், நம்பி தொழுகின்ற ஹரிதாசரை கூட்டுவிப்பார் கண்ணார் கண்டனையோ. பணம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு பணக்காரனுக்கு பேராசை அடங்காதுன்னு பொதுவாக சொல்லுவா. அதே மாதிரி சத்சங்க வாழ்க்கையை வாழறவாளுக்கும் அப்பா நன்னா திருப்தியாக இருக்கு வாழ்க்கை, போருமேன்னு தோணாதான். அச்சோ இந்த மகானோட நிலைமை எனக்கு இன்னும் வரலையே. பெரிய புராணம் படிச்சுட்டு ரமண பகவான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு நாயன்மார்கள் முன்னாடி நின்று இந்த நாயன்மாரோட பக்தி எனக்கு வரலையே, இந்த பக்தி எனக்கு வரலையேன்னு அழுதாருன்னு அவர் சரித்திரம் சொல்கிறது. சாதுக்கள் சரித்திரத்தை திருப்பி திருப்பி படிக்கணும் கேட்கணும் சொல்கிறதோட ஒரே நோக்கம் பக்தி வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மகான்கள் சரித்திரம் மட்டும்தான் வழி. புராணங்களை படித்தா இருக்கிற குழப்பம் ஜாஸ்தி ஆகிடும். அம்மா நான் அந்த கதைக்கு போனேன், அவர் பெருமாள் தான் உஸ்திங்கிறார், இந்த கோவிலில் போய் உபன்யாசம் கிடையாது சிவன் தான் உஸ்திங்கிறார். சந்திரசேகர பாரதி சுவாமிகிட்ட போய் கேட்டா, அவர் சொன்னார் வேதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிருவோம், அப்போ பகவான் தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்துட்டா சுவாமி தரிசனம் கொடுக்கறது அவர் நெத்தியில் விபூதி இருக்கா திருமணம் இருக்கான்னு பார்த்துக்கணுட்டார். நீ சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்கிற, அவர் சிவனாக இருந்தால் அவனுக்கு என்ன, விட்டுமா இருந்தால் அவனுக்கு என்ன. இங்கே நாரதகான சபாவுடைய ஸ்தாபகர் கிருஷ்ணசுவாமி மாமா சொல்லுவார், சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவவிஷ்ணு ஸ்வரூபாய ஞானானந்தாய நமகாம்பர். அப்படி எல்லாமே குருநாதராக இருக்கும் பொழுது அந்த சுவாமிகிட்ட நெருங்கி அடைஞ்சு அவரோட கலக்கணுங்கிற ஒரு தாபம் இருக்குமா, இருக்கணுமா, ஸ்பிரிச்சுவலில் அப்கிரேட் ஆகணும். இது இருக்கிறது போருங்கிற திருப்தி வரவே கூடாது. அந்த தாபம் இருக்கிறவாளுக்கு தான் அனுக்கிரகமும் வரும். அந்த தாபமே தான் தபஸ்ன்னு சொன்னேன். சுவாமி என்ன பண்ணுவார், வர்றவாளுக்கெல்லாம் உபச்சரணை, அதிதி சத்காரம். கலப்பா இருக்கேளே ஆகாரம் எடுத்துக்கலாமா, ஆகாரம் ஆயிடுத்த சுவாமி, தாகசாந்தியாவது பண்ணுவோமே. இந்த உபன்யாசம் பண்ணுறாளே ஒரு குழந்தை சுசித்ரா பாலசுப்ரமணியம்னு, அவள் பாட்டி கமலாமூர்த்தி அம்மா சொன்னான். அப்போ நான் பிள்ளையாண்டு இருந்தேன், குடும்பத்தில் எல்லோரும் திருவண்ணாமலை கோவிலுக்கு போனால், திருவண்ணாமலை கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே அங்கே பேசிகிட்டே இருக்கிறது, யாரும் இங்கே பக்கத்தில் தபோவனம்னு ஊர் இருக்காங்க, யாரோ சுவாமிகளை பார்க்கலான்னா எங்களுக்கு பசி பிராணம் போகிறது. இதுக்கு மேலே அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த சுவாமிகள் எப்போ பூஜை பண்ணி எப்போ தீர்த்தம் கொடுத்து எப்போ சாப்பிட போகிறோமோ அப்படின்னு ஒரு கவலை வாளுக்கு பாவம். ஆனால் ஆற்று மனுஷால்கிட்ட அதெல்லாம் பேச முடியாது. நாங்கள் ஆம்பளைகள் என்ன சொல்கிறாலோ அதுதான். எங்கள் ஆற்றுல பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு எல்லோரும் ஏற்றி திருக்கோவிலூர் பஸ்ஸில் இறங்கி போங்கோன்ட்டா ஏறிட்டோம். நானும் எங்கள் சொந்தக்கார ஒரு பொம்மநாட்டி பக்கத்தில் உட்காந்துருந்தா. இந்த ஆம்பளைகள் ஒன்று சொன்னால் காதில் வாங்க மாட்டேங்கிறால, பசி பிராணம் போகிறதே, எனக்கு காப்பி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு இந்த மாமி சொன்னாலாம். அந்த மாமி சொன்னால் எனக்கு ஜூஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னாலாம். ரெண்டு கடைக்கு போகிறதுல அப்படியே விட்டுருனாலாம். தபோவனத்தில் போய் இறங்குறா. எங்கே போய் இவரை பார்க்கணுமோ க்யூவில் நிற்கணுமோன்னா இது வாசல்லே உட்காந்துருப்பார். இவர் தான் வாங்க வாங்க உட்காந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணா. அத்தனை வெயில் கலப்பு பசியெல்லாம் சுவாமியை பார்த்த உடனே பறந்து போயிடுத்துங்கிறான். சுவாமி அங்கே யாரையோ பார்த்து ஜாடை காட்டி வா 2 பேரும் எப்படின்னாரான். இந்த அம்மாட்ட காப்பி வந்து தான், அந்த அம்மாட்ட ஜூஸ் வந்து தான். அவளே கிட்ட சொன்னா. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவள் பேசியிருக்கா. அப்புறம் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருக்கா. சாமி உத்தரவு கேட்காம எடுக்கப்படாதே அப்படின்னாரான். சரி எடுத்துப்போம் அப்படின்னாரான். அந்த ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு, அதே கிட்ட கொடுத்தா. அவளுடைய மனசில் என்ன இருக்கோ அதுக்கு தெரிஞ்சு அனுக்கிரகம் பண்ணுறவர். முதல்ல உபச்சரணை, பசியோட வரவாளுக்கு என்ன உபச்சரணை, அப்புறம் அவளுக்கு என்ன குறை கேட்டு. சில பேர் ரொம்ப தாபத்தோடு வருவா, நம்ம இருந்து ஓய்வுபடுத்து நாளைக்கு பேசுவோமேம்பர். ஒரு நாள் 2 நாள் கழித்து கிளம்புறதா அவளுக்கு அந்த கவலையே இருக்காது. அப்படியெல்லாம் சுவாமி அன்புனால எல்லாரையும் கட்டி போட்டு அனுக்கிரகம் பண்ணும்போது இதை பார்த்துட்டு திருப்தி அடைகிற ஒரு ஜீவனாக நான் இருக்க விரும்பலை. அவர்கிட்ட எந்த நிலை இருக்கோ அந்த நிலை எனக்கு வேணுங்கிற தாபம் இவருக்கு இருந்திருக்கு. பரமஹம்சர் சொல்லுவார், ஒருத்தன் ஒரு திரவம் வச்சுன்னு இருந்தானா, அந்த திரவத்தில் எந்த வஸ்திரத்தை முக்கினாலும் அவள் கேட்குற கலர் வந்துருமா. அப்படி கலரை டிப் பண்ணி கொடுப்பானா. அப்படியே ஒரு ஊராக போயிட்டு இருக்கிறத கடைசியில் ஊர்லேருந்து ஒருத்தன் கூடவே வந்தானா. உனக்கு என்ன கலரில் வஸ்திரம் வேணும்னு நானா, எனக்கு அந்த திரவமே வேணும் நானா, நான் கலர் மாற்றிக்க விரும்பலையா, மொத்தமாக கொடுத்துருவேன் நானா.
அது மாதிரி பகவானோட அனுகிரகத்தை மொத்தமாக வாங்கிக்கணும் இல்லையா? அப்போ அந்த தாபம் இருக்கும்போது எப்படி எல்லாமோ முயற்சி பண்ணியிருக்கார். அவர் பாட்டு நேத்திக்கு பார்த்தோம், கடிதமெல்லாம் எழுதினேங்கிறார், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பார். அந்த தாபத்தை ஜாஸ்தி பண்ணுறது, இந்த பசியை ஜாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறது. இப்போது சுவாமி நேர வரார், நம்ம பார்க்கலன்னு வருத்தப்பட சுவாமி பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்குறார். திருஞான சம்பந்தர் சரித்திரத்தில் வரா மாதிரி இப்போ ஒரு ஜோதி வரப்போகிறது, யார் யார் வேணுமோ அதில் ஐக்கியமாகலாம்னா உள்ள வரவா எத்தனை பேர், தெரிச்சு ஓடுறவா எத்தனை பேர் நம்ம பார்க்கணும். துக்காராம் மகாராஜ் சரித்திரத்திலே பிரமாணம் இருக்கு. நான் வைகுண்டம் போறேன் வரலான்னு கேட்குறாரு. ஒருத்தர் வரலையே, பஜனை கொட்டி கூட வந்தவாள்லாம் அவங்க பாட்டு சுண்டல் சாப்பிட்டாவா ஒருத்தரும் வரல, வாத்து மாமியும் வரல. ஆனால் அவர் நிந்தனை பண்ணலை. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வாழ்க்கை அழுத்து போகும்போது நீங்கள் வர்றதுக்கு நான் போன ஏணியை விட்டுட்டு போகிறேன், என்ன நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை விட்டுட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு நாள் வருத்தப்படுவேள், நம்ம ஊரில் துக்காராம இருந்தானே அவன் காணாத போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது துக்கா பைசலி விமானி அப்படி கிளம்பி போயிட்டார் இல்லையா? அதனால் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் சட்டுன்னு அவள் பண்ண மாட்டா, அதுக்கான தாபம் இருக்கணுமே. இவர் தாபத்தோடு இருக்கார். இந்த தாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக சாமி இவர் நிறைய சோதனை பண்ணுறார், போஸ்ட்போன் பண்ணி அனுகிரகம் பண்ணாமல் இருக்கார். அந்த தாபத்துக்கு ஒரு பாட்டு, எத்தனை கருணை உனக்கு இவ்வேழை மேல், எத்தனை கருணை உனக்கு குருதேவா, எத்தனை கருணை உனக்கு. இது சுவாமி ஏதோ அவரோட கருணையை நினைச்சு உருகிறாப்புல இருக்குது. வசவு வாஸ்தவத்தில் அப்பா என்ன கருணையா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? தாசர் சாப்பிட்டாச்சா, அவர் உபதேசம் வேணும் அனுக்கிரகம் வேணும்னு வந்திருப்பார். ஆகாரம் எடுத்துப்போமே, அவருக்கு ஆகாரம் கொடுப்போம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவர் திரும்பி கிளம்பி எங்கேயா போயிடுவார். அத்தனை காண வழி தேடி வந்த எனக்கு அடிக்கடி ஆகாரம் மட்டுமே கொடுத்தனுப்ப, எத்தனை கருணை உனக்கு. எல்லாரும் கருணையே வடிவமானவர்னு சொல்றா, ஆனா எனக்கு தெரியறது உம்ம மனசு கல்லு பாறை. அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? சத்தியமாக உந்தன் உள்ளம் கல் இல்லை என்றால் சார்ந்து வந்தேன் உன்னுடனே சேர்ந்திடச் செய்வாயே. குறைந்திடுமோ தவம் குன்றாத செல்வமே, மறந்திருக்கும் ஹரிதாசனை எழுப்பிடவே. குறைஞ்ச போயிடும், குறைந்திடுமோ, குறைஞ்சு போயிடுமா, ஸ்டாக்கு குறைஞ்சிருமா, எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா என்ன? குறைந்திடுமோ தவம் குன்றாத செல்வமே, எவ்வளவு எடுத்தாலும் குறையாதே. அப்பேற்பட்ட பாண்டாரனா வச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க கண்ணெதிர்க்கே இருக்கேன், என்ன தோணலையா? நான் அஞ்ஞான தூக்கத்தில் இருக்கேன், எனக்கு எழுப்ப தோணலையா? மறந்திருக்கும் ஹரிதாசனை எழுப்பிடவே எத்தனை கருணை உனக்கு. ஆக்க வழி தேடி உந்தன் சந்நிதி வந்தால், யாரும் இல்லை, ஏகாந்தமா இருக்கு. இப்ப சாமிகிட்ட கேட்டுருவோம் நினைக்கிறத திடீர்னு யாரா நிற்பா, அவாட்ட பேசிண்டே இவர் அப்படியே விட்டுருவார். திரும்பி பார்த்துட்டு அவர் நிற்கிறாருன்னு பார்த்துட்டாருன்னா ஆகாரம் எடுத்துப்போம். இதுக்கா நான் வந்தேன்? ஆக்க வழி தேடி உந்தன் சந்நிதி வந்தால் உடனே அறுசுவை உண்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாய். நல்ல நோக்கமுடன் பக்தர்களை தூதனுப்பினால், சாமி பார்க்கலாமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு நினைச்சா, சாமி ஓய்வில் இருக்க, யாரோ வந்திருக்கா இப்ப பார்க்க முடியாது. உடனே சாக்கு போக்கு சொல்லி ஏனோ தாமதிக்கிறாய். ஊக்கமுடன் உன்னுடனே சேர்ந்து விட வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுகிறது. அச்சோ இன்னைக்கு ஒரு நாள் போயிடுத்தேன், நேற்று ஒரு நாள் போயிடுத்தேன், அச்சோ இன்னும் நான் இப்படியே இருக்கேனே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிறது.
உள்ளுக்குள்ளே சொல்லுகின்ற உள்ளறிவை பார்த்திடவே மெல்ல மெல்ல ஏதோ ஒன்று துள்ளுகிறது. என் மனசு கடந்து துள்ளுறது, தவிக்கிறது, என் ஜீவன் அடிச்சுக்கிறது. சொல்லுவதும் துள்ளுவதும் என்னவென்று அறியாமலே எத்தனை நாள் இந்த வாழ்வை தள்ளுகிறது. எத்தனை நாளைக்கு நான் தண்டமா கழிக்க போறேன், இன்னும் நான் அவனை அடையலையே. சொல்லிவிட்டேன் உள்ளத்திலே தோன்றிய சரக்கையெல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து நீயும் அவன செய்வாய். எத்தனை கருணை உனக்கு இவ்வேழை மேல், எத்தனை கருணை உனக்கு குருதேவா, எத்தனை கருணை உனக்கு. பாக்கி சத்சங்கத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீஷன் அருளல் வேண்டும். முகாம்போஜம் மகனீய குணான்னவம் மதுரா பாஷணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. ஞானானந்தம் 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 ஞானானந்தம். சத்குரு ஞானானந்த பரபிரம்ம கி ஜெய். பிரம்மைவ சத்யம். ஓம் தத்சத். ஹரிநாம ஸ்மரணம். ஹரி ராம 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 ராம.